அனைவருக்கும் இனிய வணக்கம். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு நமது டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் 96வது மாதாந்திர கூட்டம் மிக சிறப்பாக இனிதே தொடங்கியுள்ளது. 96வது மாத கூட்டம் 2015 நம்ம ஆரம்பிச்சோம். இது 96. இன்னும் ஒரு 3 கூட்டங்கள் தள்ளி போச்சா 100வது மாத கூட்டம் நம்ம நடத்துவோம். இது என்ன மாதம்? இது மேவா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்து 100வது. அப்போ எவ்வளவு காலம் விரைவா போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த அளவு இதுல வந்து நம்ம இன்னும் நிறைய ப்ரோக்ரெசிவா செய்யணும்ன்றது தான் என்னோட எண்ணம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கூட்டங்கள் நம்ம நடத்திட்டு இருக்கோம். 4 கால் நம்ம போட்டிருந்தோம், முதல்ல 4 வச்சிருந்தோம். அப்புறம் சரி 4 கால், ஏன்னா 4 கால்னாலும் 4 ஆயிடுது, 4 4 ஆகுது. அது நம்ம என்னதான் மாற்றணும்னு நினைச்சாலும் மக்கள் மனப்பான்மை மாறாமல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதுவரை வந்தவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் வந்தது பெரிய விஷயம். ஏன்னா நிறைய இலக்கிய கூட்டங்கள் போன அனுபவம் 2000 எனக்கு இருக்குது. நிறைய கூட்டங்கள் போயிருக்கேன். 10 மணின்னு போடுவாங்க, 11 மணிக்கு தான் அவங்களால தொடங்கவே முடியும். 10 மணிக்கு நாங்கள்லாம் போய் மண்டு மாதிரி உக்காந்துன்னு அப்படியே வேடிக்கை பார்த்து முட்டத்தை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கோம். அதுவே என் மனசு ரொம்ப தச்சுது. நம்ம எப்போ இனி நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த நேரத்துக்கு தொடங்கணும், ஒரு ஆள் இருந்தால் கூட தொடங்கணும் அப்படின்ற அந்த வைராக்கியத்தை கொடுத்தது பல அனுபவங்கள் தான். ஏன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதாவது இலக்கிய கூட்டங்கள் ஏன் தோற்று போகுது அப்படின்னா காரணம் நமக்குள்ள அந்த ஸ்பிரிட் இல்லை. அதை உருவாக்குறதுக்கு வருங்காலங்களில் வரவங்க கிட்ட சொல்லுங்க நைஸா. ஏன்னா நீங்க நேரம் கரெக்டா வந்தவங்க கிட்ட நான் இதை பேசி பிரயோஜனம் இல்லை. வராதவங்களுக்கு போய் செய்தி சேரணும். நான் வரவங்க கிட்ட போய் நேரம் வாங்கினா இதுல என்ன இருக்குது? எல்லாரும் வந்தாச்சு, வராதவங்களை போய் நமக்கு சேரணும். வரும்போது அடுத்த முறை இது ஒரு வைராக்கியமா எடுத்துக்கிட்டு கூட்டங்களுக்கு சரியான நேரத்துக்கு போறத ஒரு உறுதிப்பாடா எடுத்துக்கோங்கன்னு வள்ளுவர் ரொம்ப ஒரு அழகான டெக்னிக்கை மனித குலத்துக்கு சொன்னார். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல். ஒரு சிறந்த ஆற்றலுடைய தன்மை என்னன்னா பணிந்து போகுதல். அந்த பணிதல் என்றால் விட்டு கொடுத்தல். இது எதிர்கருத்து கொண்டவரை கூட சிந்திக்க தூண்டும் ஒரு அற்புதமான செயல்பாடுன்னு எழுதுறார். மாற்றாரை மாற்றும் படை. படை என்றால் நுட்பம். எதிர்கருத்து கொண்டவனை கூட யோசிக்க வைக்கிறது என்னன்னா பணிதல். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல். அது சான்றோர் மாற்றாரை எதிர்கருத்து கொண்டவர். அதனாலதான் அண்ணா பேரறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இம்மூன்றும் உடைமை நீ அறிவாய் தம்பின்னு குரல் ஸ்டைல்லையும் சொன்னார். ஸோ இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்குறோம். வள்ளுவம் வந்து எங்கெல்லாம் ஊடுருவி இருக்கு அப்படின்னு. இது வந்து வள்ளுவ கூட்டமாக நாம் சிந்திக்கும் ஒரு கூட்டமாக, எல்லோரையும் ஆயுள் உறுப்பினர்களாக கொண்டு செல்லும் ஒரு கூட்டமாக தான் நம்ம இதை பண்ணிட்டு வரோம். எல்லாரோட ஒத்துழைப்பும் எனக்கு ஓரளவு நல்லதாக கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் சிறப்பாக நம்ம கூட்டங்களில் நிறைய பேர் பங்கேற்கணும், நிறைய பேர் பேசணும், இதான் நம்முடைய எண்ணம். ஒரு தமிழ் நிகழ்ச்சி, ஒரு மாதத்துல ஒரு கூட்டம், இதுலலாம் ஒரு ஈடுபாடு. எல்லாரும் சொல்ற ஒரே பதில் என்னன்னா பிரச்சனைகள். யார் நீங்க எங்க போய் எந்த ஆங்கிள் கேட்டாலும் வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற முதல் பதில் பிரச்சனை. உன்ன மாதிரி இல்லப்பா, எங்களுக்கு 1000 பிரச்சனை. உன்ன மாதிரி இல்லப்பா. சில பேர் என்ன இப்படி சொல்லியே சொல்றவங்களாம் கூட உண்டு. உனக்கு என்னப்பா, நீ எதுவும் கவலைப்பட மாட்ட, உன்ன மாதிரி இல்லை, எங்களுக்கெல்லாம் 1000 பிரச்சனை. சிலதெல்லாம் நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஆனா பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்றோம்? ஒரு குறள் அவங்க சொன்னாங்க, அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்துன்ற குறள். இடுக்கட்படும்னு சொன்னாங்க. வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். இதெல்லாம் வள்ளுவர் இடுக்கண் அழியாமலே நமக்கு சொல்ற 624 625. இப்போ வாழ்க்கையில இடுக்கண் இல்லாத மனிதர்களை நம்மால் பார்க்கவே முடியாது. துன்பம், அந்த துன்பத்தை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க, அந்த துன்பத்திலும் எப்படி செய்கிறார்கள். ஒரு மனிதனை எப்பொழுது நாம் சாதனையாளன் என்று சொல்லுகிறோம் என்றால், அவன் சோதனையான காலத்தில் கூட எவ்வாறு செயல்படுகிறான் என்பதை கருத்தில் கொண்டுதான் அவனை சாதனையாளன் சொல்றோம் இல்லையா? அவன் எவ்வளவு உடல் துன்பம், உள்ள துன்பம் தனியும் மீறி அந்த அமைப்புக்கோ அவன் இருக்கும் இடத்திற்கோ அவன் எப்படி அதற்கு ஒரு உயிர்ப்பை தருகிறான் என்பதை வைத்துத்தான் அவனை சாதனையாளன் என்று சொல்லுகிறோம். சும்மா யாரையும் சாதனையாளன்னு சொல்றது இல்லை. இப்போ எல்லாருக்குமே என்ன, இந்த காலத்துல நான் க்ளோஸா வாட்ச் பண்றதுல எல்லாருக்கும் உயிர் பயம் பயங்கரமா இருக்கு. திடீர்னு செத்து போயிட்டா, திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்காக நம்ம இந்த பூமியில பிறக்கல. திடீர்னு என்ன வேணா ஆகட்டும், இருக்கிற நொடியை ரசிக்க எவன் கத்துக்கிறானோ அவனை தொட எல்லாருமே பயப்படுவான். அதுதான் உண்மை. நாம இன்னைக்கு பயந்து என்ன எடுத்துட்டு போனோம் அந்த பூமியில?
வாங்க வாங்க. இவர் தான் வினோத். முன்னாடி ஓவியர் வினோத். அவர் இந்த முறை அவராக கேட்டார், நான் ஒப்பீடு படிக்கிறேயா. நான் சொன்னேன், ஏங்க நீங்களாம் படிக்கக்கூடாதா, எல்லாரும் புதுசாக வரவங்கன்னு. அதை ஏற்றுக்கிட்டு இந்த முறை ஒப்பீடு பாரதிதாசனோட திருக்குறளாய் பாரதிதாசன் ஒப்பீடு ஒத்துக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புதியவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் நம்ம வாய்ப்புகள் அதுக்கு தான் தரும். அவங்களும் பயன்படுத்திக்கிட்டோம். எல்லாரும் வரணும், எல்லாரும் பேசணும். சரி, ஒரு 10 நிமிஷம். இப்போ நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா, இப்போ ஒரே டாபிக் நான் 2 பேர் பேசுங்கன்றேன். அந்த நேரத்துக்குள்ள பேசுங்க, ஒரு 2 நிமிஷம் 15 நிமிஷம். ஏன்னா நமக்கு வேண்டியது எல்லாரும் உருவாக்கணும். அந்த காலத்துல திருவிக்காரங்க நடத்தும் போது இப்படி பேசி பேசி தான் கூப்பிடுவோம். கஷ்டப்பட்டு நம்ம பேசி கூப்பிட்டா அவர் அவங்க வரத்துக்கே யோசிப்பார். அப்புறம் வந்து ஒரு 1 நிமிஷம் பேசுறதுக்கு பயப்படுவார். அப்புறம் வந்து அவர் 5 நிமிஷம் பேசி 10 நிமிஷம் பேசுவார். அப்ப 5 நிமிஷம் முடிச்சுக்கோன்னா நம்மள முறைப்பார். இவனடா இது அப்படின்னு. ஸோ இது இப்படிலாம் நிறைய சிக்கல்கள். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அமைப்போ ஒரு கூட்டமோ அவ்வளோ ஈஸியாக நடத்த முடியாது சார். குறை சொல்றவங்க இருப்பாங்க, எழுதி போடுறவங்க இருப்பான். ஒரு மாணவர் மன்றத்தில் எனக்கு அவார்டு கொடுக்க கூப்பிட்டாரு. அங்கே ஒருத்தன் போட்டோலாம் போட்டு எழுதிய போட்டான். ஓப்பன் புக். எனக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது. உள்ளே இருந்தால் தானே நம்ம பயப்படணும். அது கூட எழுதி போட்டுடுறான். என்ன பொறாமை, போட்டி, ஒரு கேடுகட்ட புத்திகள், இதெல்லாம் இந்த அரங்க அமைப்புகள்ல இருக்கும். நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே தொச்சு போட்டு போயிட்டே இருக்கும். நம்ம வேலை என்ன, எதுக்காக வந்தோம் அதை செய்யணும். இப்போ அதனால தான் இந்த அரங்கத்துல இவ்வளவு பேர். ஒரு காவல்துறையிலேருந்து அந்த அம்மா ஒரு நாள் லீவு, அவங்களுக்கு லீவு கூட கிடையாது, அவங்களுக்குலாம் லீவே கிடையாது. இது ஓடி வர்றாங்க இன்னைக்கு அரங்கத்துக்கு. சரி, மாத கூட்டம். நம்ம அடுத்த மாசத்துலேருந்து ஃபோன் பண்ணி எல்லாரும் மாணவர் அமைப்பு இவங்கெல்லாம் கேட்குறாங்க. கமலேஷ் அம்மா, என்ன சார் இந்த மாசம் ஆரம்பிச்சு? ஏங்க நான் தான் தெளிவாக சொன்னாங்க, அடுத்த மாசம் தான் கேட்குறாங்க. சரி, இன்னைக்கு எத்தனையோ பேர் இதை பயன்படுத்திக்கணும், மாணவர்கள், பெற்றோர்கள் இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. அதுக்கு நாம இந்த கூட்டத்தை, மாத கூட்டத்தை எப்படா 4வது வாரம் வரும் நம்ம தவத்தோட இருக்கு. அந்த ஒரு வாரத்தை இதுக்காகவே டெடிகேட் பண்ணணும். என்ன வேலை இருந்தாலும் சரி, அந்த 4வது வாரம். இந்த வாட்டி மாத்திரம் ஒரு சின்ன மாற்றம், தப்பா எடுத்துக்காதீங்க. இனி அந்த மாற்றம்லாம் கிடையாது. 4வது வாரம்னா 4வது வாரம் தான். என்னைக்காவது 5வது வாரம் வர மாதிரி ஒரு மாசம் வந்துச்சுன்னா வேணா அன்னைக்கு வேணா 5வது வாரமா வச்சுக்கலாம். மற்றபடி 4வது வாரம் தான் நம்மளது எப்போதுமே ரெகுலரா இருக்கும். இது ஒரு வாட்டி ஒரு சேஞ்ச், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. 4வது வாரம் இதுக்காக நம்ம ஒதுக்கணும். இது நம்ம ஒரு திருக்குறளுக்காக ஒதுக்குறோம். திருக்குறள் சிந்தனைகள். எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு ஐடியாஸ் இருக்கு, எவ்வளவோ திறமை இருக்கு, எவ்வளவோ ஆற்றல் இருக்கு. இதெல்லாம் வெளிப்பட்டாதான் நமக்கு வரும். எல்லாரும் கூட்டு முயற்சியோட செய்யணும். யாருக்கும் தனிப்பட்ட முறையில எந்த சிறப்பும் வேண்டாம். என்ன சிறப்பு எடுத்து நம்ம என்ன போறோம்? திருக்குறளுக்காக வாழ்ந்த எத்தனையோ ஞானிகள் இருந்தாங்க. ஞானிகள்ல எவ்வளவு ஞானிகள். தேமொழியார் இருந்தாரு, வேதாத்திரி மகரிஷி இருந்தாரு. இவங்கெல்லாம் திருக்குறளையே கொண்டு போனாங்க தன்னோட வாழ்க்கை நிலையில. குன்றக்குடி அடிகளா இருந்தாங்க, டாக்டர் மூவா இருந்தாங்க, திருவிக்கா இருந்தாங்க. இவங்கெல்லாம் திருக்குறளை வாழ்வியலாக்கியே பார்த்தாங்க, பிராக்டிக்கலா பண்ணாங்க. நம்ம ஒன்றும் புதுசா பண்ண போறது இல்லை. இப்ப அவங்களும் பண்ற அளவு அவங்கள இப்ப அதுக்கப்புறம் எத்தனை பேர் நினைக்கிறோம்? டாக்டர் மூவாவே எத்தனை பேர் நினைக்கிறாங்க? அவரால் பயன்பட்டவங்க எத்தனை பேர்? திருவிக்கால பயன்பட்டவங்க எத்தனை பேர்? அந்த நேரம் தான். அதுக்கப்புறம் மனித மனம் மறந்துடும். நன்மையை மறந்துடும், கெட்டது நினைச்சு. இது இயற்கை. ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உலகம் இப்படிதான் இருக்கும், நாம இப்படி இருக்கக்கூடாது இல்லையா? நம்மள தவறா சொல்றவங்களை கூட நம்ம சொல்லிட்டு போறாங்க. அது அவங்க முடியாதவன் என்ன பண்ணுவான்? குறைதான் சொல்லுவான் இல்லையா? அதாவது ஒண்ணு கத்துக்கோ, இல்ல கத்துக்க தெரியல போதிக்கவாது கத்துக்கோ. 2 தெரியலன்னா போ, பூமியை விட்டு. 2 தான். This is the way that we are living in. அதனால சந்தோஷமா இந்த அரங்கங்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக வரோம்? ஆயுள் மெம்பர்கள் எல்லாரும் நம்ம 175 பேர் மேல இருக்கோம். இந்த 175 பேர் இருக்கிறது நமக்கு பெருசு இல்லை. 175 பேரோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் 23 பேர் நீங்க நான் படிச்சா ஆடி போயிடுவீங்க. இதை நான் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணேன். ஏன்னா தற்காலிக முகவரியா மாறி இருக்காங்களா? இவரெல்லாம் ராம்நாத் மனோகர்லாம் மாறி எங்கேயோ போயாச்சு, எவ்வளவு தூரத்துல இருக்காரு. அவர் பழைய முகவரியை போட்டா போகுமா அவருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் போட்டு, இந்த முறை ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிரதியாவே போட்டேன். ஒரு 2 நாள் முன்னாடி, ஐயா உங்களோட பிறந்த நாள் வாங்க, உங்களோட பிறந்த நாள் வாங்க. இதுக்கெல்லாம் அதாவது நீங்க நினைக்கலாம் நேரம் இருக்கா, நேரம் இல்லையா? நேரம்லாம் கிடையாது. நேரத்தை நாம இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கணும். ஒரு நாள் 12 மணி ஆகுது, ஒரு நாள் 1 மணி ஆகுது, ஒரு நாள் 2 மணி ஆகுது. ஆனா தூக்கம்லாம் வராம இல்லை. அடுத்த செகண்ட் எங்க இருக்குன்னு பக்கத்துல பாம்பு போட்டா கூட தெரியாது. சந்தோஷம் வரும். என்ன உள்ள கசடுகள் இருந்தா தான் தூக்கம் வராது. உள்ள எந்த கசடு இல்லைன்னா, யாருக்கும் பயம் இல்லைன்னா நல்லா அப்படி பத்தினா கிருக்குன்னு எடுத்துற கண்ணு. அவ்வளவுதான். நம்மளை பத்தியே பயந்துன்னு பூச்சி 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 மூச்சு இப்படி போச்சு அப்படி எடுத்துருமா அப்படி நினைச்சுனே பத்த தூக்கமே வராது.
கீர்த்தன் போது போயா, பாரதி சொன்னா காலா சற்றே வாடா உன்னை காலால் மிதிக்கிறேன்னா. இது ஒரு 10 வாட்டி அவரே சொல்லி பார்த்தேன். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதார். தவம் என்ற அதிகாரத்துல 270வது குறள் 27வது அதிகாரம் தவம். வள்ளுவர் சொல்றார், இலர் பலராகிய காரணம், செய்ய முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னா தவம் செய்பவர்கள் சிலர் செய்யாதவர்கள். தவம்னா என்னன்னா தவம் இல்லை, துன்பத்தை தாங்கிறது, துன்பத்தை தராம இருக்குது. இதுதான் தவம்னு எழுதினவர் வள்ளுவர். ஒரு புரட்சியாளர். ஸோ அதனால்தான் இந்த திருக்குறளை வச்சு நம்ம பார்க்குறோம், திருக்குறளை சொல்றோம், திருக்குறளை செய்யறோம். வாங்க வாழ்வியல் ஆக்கலான்னு என்ன. அதுக்காக நீ கோவப்படுறிய திருக்குறளை பேசி என்ன கேட்கக்கூடாது. கோவப்படுன்றார் வள்ளுவர். அதையும் பார்க்கும். சமுதாய தீங்குகளை பார்க்கும்போது கோவப்படுன்றாரு. அங்க போய் நீ ஞானி மாதிரி இருக்க முடியாது. ஏய் இன்னும் தப்பு தான் சொல்ல கத்துக்கணும். பயந்து நமக்கு ஏன் சார் உங்க சார் அப்படின்னு போக முடியாது. சில நேரங்களில் நம்ம வெளிப்படணும். நடமாடும் திருக்குறள் ஐயா தலைமை ஏற்றிருக்கிற சான்றோர் பெருமக்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய தலை தாழ்ந்த மாலை வணக்கம். உள்ளதை கொண்டு மகிழ வேண்டும். வியாபாரம், செல்வம் இவற்றில் மட்டுமல்ல, மனைவியோடு வாழும் வாழ்க்கையிலும் இது வேண்டும். நம்மகிட்ட என்ன இருக்கோ அந்த உள்ளதை கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும். அதிகமாக பேராசைப்பட்டு தேவையில்லாத பெரும் நஷ்டத்தை உண்டாகி வாழ்க்கையை கெடுத்துக்கூடாது. அதனால உள்ளதை வைத்து நாம் இன்பமாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். மனிதனுடைய அறிவும் ஆற்றலும் எல்லாம் உடம்பில் உள்ளவை. நம்முடைய உடம்புல இருக்குது. நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல் எல்லாமே நம்முடைய உடம்புல இருக்கு. உடல்நலம் உள்ள வரையில் தான் எவ்வளவு சிறந்த அறிவும் ஆற்றலும் ஆள முடியும். நம்முடைய உடல்நலம் சிறந்திருந்தால் தான் நம்முடைய ஆற்றலும் நம்முடைய திறமையும் இருக்கும். இல்லாட்டி நம்ம உடம்பு சரியா காட்டி உள்ளமும் போயிடும், அறிவும் போயிடும். அதனால உள்ளத்தையும் அறிவையும் நம்ம சிறப்பா வைக்கணும்னு சொன்னா உடம்பு நம்ம பேண வேண்டும். உயர்ந்த சான்றோருக்கு தம்மை பற்றி உயர்வான எண்ணம் தோன்றுவதில்லை. அதாவது சின்னவனுக்கு தான் நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, எத்தனை கிரவுண்ட் இருக்குது, எத்தனை ஏக்கர் இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த அறிவு சொல்றதை பற்றி சொல்ல மாட்டாங்க. உயர்ந்த சான்றோருக்கு தம்மை பற்றி உயர்வான எண்ணம் தோன்றுவதில்லை. தானும் மற்ற மக்களை போன்றவர்களே என்பது அவர்களின் உள்ளம் உணரும் உண்மை. எவ்வளவு உயர்ந்தவங்க இருந்தாலும் சரி, அந்த உயர்வான எண்ணம் பெரியவங்களுக்கு, சான்றோர் பெருமக்களுக்கு கிடையாது. எடுத்துக்காட்டா ஒன்று சொல்லலாம். ஜார்ஜ் வாஷிங்டன், அமெரிக்கனுடைய அதிபதி, பிரசிடென்ட், ஒரு முறை குதிரை எடுத்து போயிட்டு இருக்காரு. மக்கள்லாம் ஒரு லேபர், அதாவது ஒரு தொழிலாளர் சேர்ந்து பெரிய ஒரு மரக்கட்டையை தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணி அதை கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவர் பார்த்தாரு, இறங்கினாரு குதிரையிலிருந்து, நேராக அந்த தொழிலாளரோட தானும் ஒரு தொழிலாளியாக சேர்ந்து அதுக்கு உதவி செய்தார். அப்படிப்பட்ட ஒரு உள்ள இருந்தால் தான் உயர்ந்தவங்க இருந்தாலும் சரி, அந்த எல்லாரும் சமம் என்ற மற்றவர்களை போல நம்மளும் ஒண்ணுதான் என்ற அந்த உணர்வு, உயர்ந்த எண்ணம் சான்றோர்களுக்கு தான் வரும். திருவிக்கா என்றால் எவரும் மறக்க முடியாத 3 தனிப்பண்புகள் உண்டு. இந்த திருவிக்கா பேச்சு பேரங்க இருக்கு, மூவகரங்க இருக்கு. இந்த திருவிக்கா என்றால் எவரும், இவர் டாக்டர் மோ சொல்றார், திருவிக்கா பற்றி சொல்லும்போது சொல்றார், திருவிக்கா என்றால் எவரும் மறக்க முடியாத 3 தனிப்பண்புகள் உண்டு. ஒன்று தூய்மை, அகத்தூய்மையும் உடல் தூய்மை கொண்டவர் அவர். அடுத்த எளிமை, எந்த உணவிலும் சரி மற்ற வாழ்க்கை முறையிலும் சரி மிக எளிமையாக இருப்பவர். அடுத்து பொறுமை. நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவை பொறுமையும் அடக்கமும் இருந்தால் போதுங்க. ஒழுக்கம் தான் இந்த 3 தான். பொறுமைதான் மிக மிக முக்கியம். நண்பர் வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சரி, பிள்ளைகள் அப்பா என்ற உறவிலும் சரி, இந்த பொறுமையும் சிந்தனைக்கு செய்கின்ற அந்த அடிப்படையான குணம் பொறுமை தான். அந்த பொறுமை நம்முடைய திருவிக்கா என்று சொல்றது ஐயா சொல்றாங்க. நமக்கு துன்பத்தை படைத்த கடவுள் இன்பத்தையும் படைத்திருக்கிறார். ஆனால் இந்த மனிதர்களுக்கு அதிகாரம் வந்தால் கலப்பில்லாத துன்பத்தையே மற்றவருக்கு தராங்கன்னு சொல்றாரு. டாக்டர் மோ என்ன சொல்றாருன்னா, நமக்கு மணிமொழியில என்ன சொல்றாருன்னா, நமக்கு துன்பத்தை படைத்த கடவுள் என்பது இயற்கை. அந்த கடவுள் நம்ம கடவுள் நமக்கு துன்பத்தை கொடுத்த கடவுள் இன்பத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு.
ஆனால் இந்த மனிதர்களுக்கு வந்து அதிகாரம் வந்தால், மனிதனுக்கு அதிகாரம் வந்தால் கலப்பில்லாத துன்பத்தையே மற்றவர்களுக்கு தராங்க. எடுத்துக்காட்டா நம்ம அரசியல் கட்சி சொல்லிக்கலாம். இந்த அரசியல் கட்சிக்காரங்க அதிகாரம் வந்தா தேவையில்லாத துன்பத்தை வந்து மக்களுக்கு திணிக்கிறாங்க. அது கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ தியாகம்னா என்ன, அதை பற்றி ஐயா நம்முடைய பேராசன் சொல்றாங்க. தியாகம்னா என்ன? வீட்டை திறப்பது, செல்வத்தை வழங்குவது, உயிரை கொடுப்பது, இவைகளும் தியாகம்தான். ஆனால் அன்பானவர்கள், நட்பானவர்கள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் வாழும் நிலை தியாகம்தான் மிக உயர்ந்தது சொல்றார். அன்பானவர்கள், நட்பானவர்கள் வழங்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வந்து சிறந்த தியாகமே தவிர உயிரை கொடுக்கிறது, பணத்தை கொடுக்கிறது அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. எடுத்துக்கிட்ட அவன் சொல்லலாம், விட்டு கொடுத்தல் என்பது மிக ஒரு சிறப்பான பண்பு. எடுத்துக்காட்டா சொல்லலாம், பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றவர் ஒரு நாத்திகர் சொல்றாங்க இல்லையா? பெரியார் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இயற்கையாவே தான். ஏன் என்ன கடவுள் இல்லை சொல்றான்னு சொன்னா, மூட நம்பிக்கை, சூப்பர்ஸ்டிஷியஸ், அதாவது கெட்ட அந்த வழிபாடுகள், தவறான நம்பிக்கைகள், அதைத்தான் அவர் வந்து சாப்பிட்றத தவிர மற்றபடி ஒரு இயற்கை வைத்து தான். தவறான நம்பிக்கை இருக்கு, மூட நம்பிக்கை இருக்கு. இது கிடைச்சா நான் முட்டை போடுவேன், இது படிச்சா நான் வந்து அங்கே போவேன், இது கோயிலுக்கு படைப்பேன், ஆடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன், இதான் சொல்றது மகா முட்டாள்தனம்னு ஐயா சொல்றாரு. யாரு? பெரிய சொல்றாங்க. அவர் வந்து அந்த கொள்கையுடையவர். ஆனா அதற்கு நேர்மாறான எதிர்கொள்கையுடையவர் ராஜாஜி. ராஜாஜி வந்து சிறந்த ஒரு பக்தர், இயற்கை வழிபாடு செய்யணும், செயற்கை வழிபாடு செய்யுது, எல்லாம் செய்வாங்க, கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ரெண்டு பேரும் வந்து உயிர் நண்பர்கள். அவர் ஆனா தன்னுடைய கொள்கையை வந்து அந்த உயர்ந்த கொள்கை தான் இருந்தாலும் ராஜாஜி வீட்டுக்கு போனா ராஜாஜி கிட்ட வீட்டுக்கு போயிட்டு அவருடைய அந்த பூஜை அறைக்கு சென்று திருநீர் விட்டுட்டு வந்துடுவார் வெளியே. அது மாதிரி எந்ததான் கொள்கை இருந்தாலும் உறவு நட்பு என்பது அதை விட்டு கொடுக்கணும். என்னுடைய வீட்டுல கூட எங்க பையன் வந்து பெரிய பக்தராக இருப்பாரு, எங்க வீட்லயும் பக்தராக இருப்பாங்க, கோயிலுக்கு கூடுவாங்க, நான் போதும், அவ்வளவுதான். அது வந்து நான் கிட்டத்தட்ட அந்த தொல்பொருள் ஆய்வுத்துறையில நான் மாணவன் இருந்த போது கிட்டத்தட்ட 250 கோயிலுக்கு போயிருக்கேன். எல்லா கோயிலையும் கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். நான் வந்து கல்வெட்டு மாணவன் இருந்த போது அதியமான் கல்வெட்டு கண்டுபிடிச்சேன். அதுக்கு வந்து எம்ஜிஆர் காலத்துல எனக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க. அதியமான் வந்து பெரியவங்களுக்கு வள்ளல்ல ஒருத்தர், 7 வள்ளல், பெரிய வள்ளல் அவர். அதியமான் வந்து பெரிய வீரன் வேற. அவருடைய கல்வெட்டு வந்து நான் வந்து திருக்கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல மலையில கண்டுபிடிச்சேன். அதுல என்ன பண்ணிருக்காங்க, சத்திய புத்தோ, அது வந்து சத்திய புத்தோன்ற தமிழ் எழுத்து கிடையாது, தமிழ் பிராமி எழுத்து. சத்திய புத்தோ அதியன் நிர்மான் அஞ்சி ஈத்தப்பாடி. இதை வந்து நான் வந்து 22 வயசுல கண்டுபிடிச்சேன். இதற்காக பரிசு கொடுத்தாங்க. ஆனா துறையில எனக்கு வேலை கொடுக்கல. அது ஒரு கதை அப்படி போயிடுச்சு. அதனால அந்த அதுல வந்து அந்த விட்டு கொடுத்தல் என்பது இந்த பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் ஒரு சிறந்த ஒரு நட்பு கொடுக்குது. அந்த நட்பு தான் வந்து தியாகம். நம்மளுடைய கொள்கை வந்து நட்புக்காகவும் மற்ற உறவுக்காகவும் விட்டு கொடுப்பது தான் ஒரு தியாகம். வெறுமனே வந்து வீட்டை திறப்பது, செல்வத்தை வழங்குவது, வீட்டை கொடுப்பதும் தியாகம் கிடையாது. சொல்றது தமிழரை பற்றி சொல்லும்போது, தமிழர்கள் உணர்ச்சி அளவில் ஊக்கம் இருந்தவர்கள். தமிழர்கள் வந்து பெரும்பாலும் வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த காலத்துல சங்க காலத்துல வந்து தமிழர்கள் வந்து தொட்டு வந்து நம்ம இயற்கையோடு வாழ்ந்து இயற்கையோடு பேசி இயற்கையோடு வாழ்ந்து வந்தவங்க. ஒரு 1200 ஆண்டுக்கு முன்னதான் வந்து தவறி போய் அனைத்து விதமான மூட நம்பிக்கைகள், அனைத்து விதமான செயற்கை வழிபாடுகள், தேவையற்ற ஒரு புராணங்கள், கதைகள்லாம் எழுதி மக்கள் மனதை மாற்றி ஒரு கூட்டம் நம்ம அறிமுகப்படுத்திருச்சு. நம்மளை வந்து படிக்க விடலை. அதெல்லாம் வந்து பெரிய கதை வேண்டாம். அந்த தன்மை இருக்கும் பொழுது, நமக்கு அறியாமை இருக்கும் பொழுது, அந்த நம்முடைய அந்த உணர்ச்சி வந்து எப்பயுமே வந்து இருக்கு. என்ன உணர்ச்சி? உயிர் கொண்டு எழுவாங்க, கருத்துல உண்மை இருக்காது. தமிழர்கள் உணர்ச்சி அளவில் ஊக்கம் இருந்தவர்கள், வாய்ச்சல் அளவில் வீரம் இருந்தவர்கள். வாய்ச்சல் சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, கருத்துல 0. இந்த இரண்டும் மட்டும் பெற்றவர்களால் ஒரு நாடு முன்னேற்றம் அடைய முடியாது. சும்மா உணர்ச்சி வசப்பட்டு கத்துறது, தமிழ் கத்துறது, இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்ற வேலை. உண்மையிலே வந்து அவங்க வந்து தன்னுடைய வீட்டிலையும் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் அது வந்து பின்பற்றுறாங்களா? கிடையாது. வெளியே ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம், ஒரு நாடு எப்படி முன்னேறும்? அதனால சொல்றாரு, தமிழர்கள் உணர்ச்சி அளவில் ஊக்கம் இருந்தவர்கள், வாய்ச்சல் அளவில் வீரம் மிகுந்தவர்கள்,
இந்த இரண்டும் மட்டும் பெற்றவர்களால் ஒரு நாடு முன்னேற்றம் அடையாது. கடமை ஒழுங்கு வேண்டும். என்னமா செய்யறோமோ சொல்றோமோ அதுக்கு கடமை ஒழுங்கு வேண்டும். ஒழுக்கம் இருக்கணும், கடமை இருக்கணும், கடமை ஒழுங்கு வேண்டும் சொல்றாங்க. இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை. இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை. ஆனால் கண்டுபிடி சொல்ல ஆள் ஏராளம். இந்த நாட்டில் யாரும் சொல்ல முடியாது. அதுதான் சொல்வார் நம்ம வள்ளுவர் சொல்லுவாங்க. யாரு பேதையர்னா, ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தன்னடங்கா பேதையரின் பேதையர். யார் முட்டாள் சொன்னா, ஓதுவாங்க, படிப்பாங்க, நல்லா உணர்வாங்க, அடுத்தவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைத்தும் தன்னடங்கா பேதையரின் பேதையர் சொல்றாங்க. அது மாதிரி இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை. ஆனால் கண்டுபிடி சொல்ல ஆள் ஏராளம். என்னென்ன சொல்றாங்கன்னா அவங்க நடிச்சு சொல்றது ஏராளம். அந்த பொதுமக்களுக்கு பயன்படுமா, அது சமூகத்துக்கு பயன்படுமா, சம வாழ்க்கைக்கு பயன்படுமா, அந்த திங்க் பண்ணதில்லை, யோசிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் ஏராளம் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த கட்சிக்காரங்க. நடக்குது கட்சி ஆட்சி, மக்கள் ஆட்சி கிடையாது. அது டாபிக் வச்சுக்கலாம். இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை. ஆனால் கண்டுபிடி சொல்ல ஆள் ஏராளம். அது மாதிரி சொல்ற இன்னொன்னு சொல்றாரு, கண்டதை சொல்வதற்கு அறிவு தேவையில்லை. படிச்சது கேட்டது எல்லாம் சொல்றதுக்கு அறிவு தேவையில்லை. அதற்குரிய காரணம் அறிந்து தெளிவது தான் அறிவு வேணும். அதுக்குரிய காரணம் என்ன, அதுதான் சொல்லுவாங்க. நம்மளும் சொல்றாரு, எப்பொருள் யார் தாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரிவு. எப்பொருள் இத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்த்தன்மை காண்பது தெரியுது. இங்க மெய்த்தன்மை காண்பதுக்கு கிடையாது. ஏதோ அவன் சொல்றானா, அவன் செய்யறானா, அது மாதிரி செய்யறது. மந்தை மாதிரி போயிட்டு இருக்காங்க. நன்மையை தீமை என்பதை சிந்திக்கிறதே கிடையாது. அதனாலதான் அந்த நாடு இப்படி போயிட்டு இருக்கு. உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்துங்க, நம்முடைய தமிழ் மொழி நீச பாஷை, அதாவது ஒரு கெட்ட பாஷைன்னு சொல்றாங்க. கெட்ட மொழியை நம்ம மொழி. இது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கு பாருங்க. நம்முடைய மொழி உண்மையிலேயே ஒளிவில் தோன்றிய 50,000க்கு முற்பட்ட தொன்மையான மொழி. இந்த மொழியில தொன்மையான தொல்காப்பியம் இருக்கு. இலக்கணம் என்பது எழுத்து சொல் பொருள் இருக்கு. அது இலக்கணம் மட்டும்தான். ஆனா பொருள் அதிகாரத்துல வாழ்க்கை இப்படி வாழ வேண்டும் என்று உலகத்துல முதல்ல சொன்ன நூல் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்துல தான் இந்த மனிதன் இப்படி வாழ வேண்டும், என்னென்ன முறைகள் இருக்கு அப்படி எடுத்து சொல்லக்கூடிய காப்பியம் தான் தொல்காப்பியம். அதனால நம்முடைய மொழியை இங்க உள்ளவங்க யார், காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த பெரியவரன் சொல்றாரு, நீச பாஷை, அங்க தமிழ் பேசக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குங்க. அங்க விதி வச்சிருக்கானுங்க. இப்படி இருந்தா நம்ம எப்படி நம்மளால என்ன செய்ய முடியும்? தற்காப்பு பண்புகளாகிய அன்பு, பற்று, கடமை உணர்ச்சி ஆகியவற்றை மேற்கொள்வோம். நம்ம தற்காத்துக் கொள்ளும் சொன்னா அன்பு வேணும், ஒரு மக்கள் மீது மற்றவர்கள் பற்று இருக்க வேண்டும், கடமை உணர்ச்சிக்கணும், சும்மா பேசிட்டு கடமையை செய்யாம போகக்கூடாது, ஆகியவற்றை மேற்கொள்வோம். தன்னழிவு தன்மைகளாகிய நமக்கு அழிவு தரக்கூடிய தன்மை என்னென்ன? வெறுத்தல், பழித்தல், பகைத்தல் ஆகியவற்றை விட்டு வைப்போம். அதுதான் நம்முடைய அழிவு காரணம். என்னென்ன காரியம்? வெறுத்தல், யாரையும் வெறுக்கக்கூடாது. எல்லாம் மக்கள், எல்லாம் உயிர் தான். வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். ஒரு சின்ன எறும்பிலிருந்து பெரிய ஹோமோசேப்பியன் மனிதன் வரைக்கும் உள்ள அந்த உயிர் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நம்முடைய இது பிறக்காத வச்சு சாதியை பாகுபாடு வச்சு இன்னும் அதை கூட்டிட்டு இருக்கோம். அதை தவிர்க்கணும். நேராச்சுங்களா? மன்னிக்கணும், நேராச்சுங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அவைக்கு மீண்டும் சான்றோர் அவைக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி, என்னைக்குமே விமர்சனத்துக்கு யார் உள்ளாவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவன் வளர்ச்சியை நோக்கி இருக்கிறானோ அவன் விமர்சனத்துக்கு உள்ளாவான். அவனுக்கு தான் விமர்சனம் அதிகம் வரும். அதனால அது நம்ம கவலையே படக்கூடாது. ஒவ்வொரு விமர்சனத்தையும் நாம் எப்படி அதை வித்தகமாக மாற்றிக்கொள்கிறோம், வீறு கொள்கிறோம், நாம் எழுகிறோம் என்பதுதான் நம்முடைய கடமை. சும்மா உட்காந்துக்கிறோம், அப்படி ஓரத்துல உட்காந்துருக்க என்ன பண்ணுவான், போற வரவங்களை பார்த்து ஏதாவது சொல்லின்னு தான் இருப்பான். நீட்டா ட்ரெஸ் பண்ணாலே ஏதாவது சொல்லுவான். அதனாலதான் வள்ளுவர் இந்த குறள் எழுதினார். நீங்க பார்க்கணும், 1080வது குறள் நீங்க எடுத்து பாருங்க. 108வது அதிகாரம் கயமை. அதுல ரொம்ப அழகா சொல்வார், பொறாமப்படுறவனுக்கு வேற வேணவே எதுவுமே வேணாம், உண்பதுவும் உடுப்பதுவும் காணின் பிறர் மேல்
வெடுக்கானவற்றாகும் கீழ்நிகர். அவனை மனுஷன்னு சொல்லவே மாட்டார். மனுஷன்னு அவனுக்கு அடையாளப்படுத்த மாட்டார். பிராண்டிங் அவனை மனுஷன் கிடையாது. கீழ்நிகர். கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணு, வீட்டுல ஒரு நாள் பிரியாணி துண்ணானாலே அவன் பேரு காலி. சென்னை பாஷையில சொல்ல. பொறாமைக்கு வேற என்ன? விமர்சனம் இல்லாத யார்? தமிழை பார்த்தா அவனுக்கு பொறாமை. அவன் பார்த்தான். ஏன்னா அப்ப எழுத்து இலக்கியம் தமிழ் தான். இன்னைக்கு எழுத்தோருக்கு பேச்சோருக்கு தமிழ் தான். அதுக்காக நான் மற்ற மொழியை குறை சொல்லல. நமக்கு தமிழுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அது. எல்லாரும் குறை சொல்றவனுக்கு என்ன வேணும் காரணம்? அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். படைப்பை நீங்க செய்யுங்க, நிறைய எழுதுங்க. நான் இந்த அரங்கத்துல வாங்க எழுதுங்க. சார் தப்பாயிடுச்சுன்னா தப்பா தான் எழுதுங்க. எழுதுறவங்க கரெக்டா எழுதுறாங்கன்னு யாரு சொன்னது? வர புத்தகங்கள்லாம் அறிவோடு எழுதப்பட்ட புத்தகங்கள்னு யாரு சொன்னது? நிறைய பிதற்றல்கள் உள்ள புத்தகங்கள் தான் இருக்கு செய்யுது. அதுக்காக நம்ம எழுதாமையா இருக்க முடியுமா? பேசாமையா இருக்க முடியுமா? நம்ம பயிலரங்கத்துல எப்படி பேச வச்சோம்? பேர் சொல்ல பயந்தவங்க இன்னைக்கு கையை விட்டா முழக்கமே பண்ணுவாங்க. முழக்கம் பத்மாவதியில இருந்து ஆரம்பத்துல அவங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க பேசுங்க யோசிச்சவங்க தான். நீ உங்க பசங்களை படிக்க வச்சு பசங்களை பெரிய ஆளாக்கி அவங்களும் பெரிய ஆளாகி அதுக்கப்புறம் அவங்க CA பண்ணி யோசிச்சு பாருங்க சார். இந்த அரங்கங்கள்ல வந்த பிறகு தன்னம்பிக்கை ஒண்ணு வரும்போது வாழ்க்கையில சாதிக்கிறதுன்றது இயல்பாகும். இதை உருவாக்குற இடம் தான் இந்த இடம். இது நம்பிக்கையோட வரணும். இங்க வரும்போது நான் கத்துப்பேன், நான் வளர்றேன், என் வளர்ச்சி 4 பேருக்கு பயன்படும் எனக்கு மட்டுமே நினைக்கும் போது தான் நம்ம சோர்ந்து போறோம், உடஞ்சு போறோம். என்னுடைய அறிவு, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய பெருமைகள், என்னுள்ள இருக்கும் ஆற்றல் அனைத்தும் பிறருக்காக அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு உடல் வலி வராது, வந்தாலும் ஒண்ணும் பண்ணாது. இணைத்திற்பம் வள்ளுவர் சொல்றார், வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற. 661வது குறள் 67வது அதிகாரம் வினைத்திற்பம். வினைத்திற்பம் என்பது மென்டல் டெனாசிட்டி, மென்டல் டஃப்னஸ். அவையில் கூடியிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் சான்றோருக்கும் என் எளியனின் திறம் தாழ்ந்த தமிழ் வணக்கங்கள். குழுவில் சேர்ந்து பல மாதங்கள் ஆகியும் தயக்கத்தோடு பின்னிருந்தேன். முன்வர தயக்க மகளோடு இருந்தேன். ஆனால் தமிழ் மகளின் கைப்பிடித்து இன்று இங்கு மேடை ஏற வைத்திருப்பது வீறுகுரலாய் விளங்கிய பாவேந்தர் பாரதிதாசன் என்ற தலைப்பு. வள்ளுவத்தையும் புரட்சி கவியையும் அருமையாக பேச வாய்ப்பு கிடைத்து முந்தி பேர் கொடுத்தேன். அப்புறம்தான் தெரிந்தது எனக்கு நீச்சல் தெரியாது என்று. ஆம், நீச்சல் தெரியாது. 2 தமிழ் பெருங்கடல்களையும் நீந்தி கடக்க வெறும் 10 நிமிடம். அது ஒரு பயம். ஆனாலும் விழிப்பிதுங்கி நின்றவனை கைப்பிடித்தவதோ தமிழ் அன்னை. அவள் சொன்னால், மூவா அரங்கம் யாரையும் குறை காணாது, தைரியத்துடன் பேசி என்றாள். சிறு பிள்ளையாயிற்றே, பயம் விலகவில்லை. நான் வேண்டுமானால் ஏதாவது பொய்க்காரணம் கூறி என்னால் பேச இயலவில்லை என்று காரணம் கூறிவிடவா என்று கேட்டதற்கு அன்னை சிரித்தபடியே வள்ளுவனை அழைத்து இச்சிறு பிள்ளைக்கு புத்தி புகட்டு என்றாள். எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவது இழுக்கு என்றான் முதலில் வள்ளுவன். செய்த காரியம் செய்யும் செயல் வழிகளை எல்லாம் எண்ணிய பிறகே நீ முடிவெடுத்திருக்க வேண்டும். முடிவெடுத்து விட்டாய், இனி எண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை, செய் என்றான். இருந்தும் தயக்கம் விலகவில்லை. தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்றான். ஒருவன் தன் செயலை அறிந்து ஒரு பொய் சொல்வான் எனில் அந்த நெஞ்சே அவனை சுடும் என்றான். அப்போதுதான் சற்று விலகியது பயம். இருந்தும் பெருங்கவலை தொட்டிற்று. 10 நிமிடத்தில் எப்படி என நான் இழுக்க, நீ பேசு, நேரம் தானாய் கிடைக்கும் என்றான் வள்ளுவன். எப்படி என்றேன். சிரித்தபடியே சொன்னான், வள்ளுவத்தை பேச வாழ்க்கையே தந்தவருக்கு கூடுதல் நேரம் தருவதற்கான மனம் இருக்காது. இருந்தாலும் இதை அடிமனதோடு ரகசியமாய் வைத்துக்கொள், வெளியே சொல்லிவிடாதே என்று சற்று தாமதமாய். வள்ளுவன் சொன்ன ரகசியத்தை மனதில் வைத்துக் கொண்டு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று என்ற பழமொழியை பாரதிதாசனில் நான் படித்ததில் என்னை கவர்ந்ததில் மட்டும் இங்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கேடினும் உண்டோ உறுதி கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் என்ற வழியில் கார்மேகத்தில் குளிர் நிலவை மறைப்பது போல பாரதியார் புதுவையில் உறைந்து நின்று ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராய் கந்தக கவிதை எழுதி கொண்ட காலத்தில்
தமிழகத்தின் தலை சிறந்த கவிமகனாயிருந்தவனை ஆங்கில ஆட்சி புதுவையில் ஆழ்த்தி வைத்தது. அப்போது புதுவையில் தங்கியிருந்த காலத்தில் தமிழகத்தின் பேரேட்டில் புதிய வரவு ஒன்றை பதித்தார். அவ்வரவு புரட்சி கவிஞனாய், பூகம்பமாய், புதுவெள்ளியாய், பின்னாளில் பாவேந்தராய் உருவெடுத்தது. பாரதியார் புதுச்சேரியில் இலக்கிய அன்பர் வேணு வீட்டில் திருமணத்திற்கு சென்றபோது திருமண விழா முடிந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற காலத்தில் அமர்ந்திருந்த ஒரு 18 வயது சிறுவனை அழைத்து இன்னிசை பாடும்படி ஒருவர் கேட்க இளைஞன் பாரதியார் பாடலை பண்ணாக பாடினார். அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். பாரதியார் திருமணத்திற்கு வந்திருப்பது அந்த இளைஞனுக்கு தெரியாது. மகாகவியும் தன் பாடலையே பண்ணாக வடிவமைத்து பாட்டால் மகிழ்ந்தாள். அதைவிடவும் பாட்டே தாமாக பாடும் பொருளாக உணர்வின் வெளிப்பாடாகி பாடிய இளைஞனை கண்டு வியப்பில் ஆழ்ந்தார். 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 21ஆம் நாள் புதுவையில் கனக சபைக்கும் இலக்கிய அம்மையாருக்கும் தம்பதியருக்கும் மகனாய் பிறந்தவர் கனக சுப்புரத்தினம். மகாகவி பாரதியார் என்ற இரு பெருங்கடல்களும் தமிழ் கடல்களும் ஒன்று சேர்ந்து சங்கமித்தது இந்த இடத்தில்தான். நவில்தோறும் நூல்நலம் போற்றும் பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு என்ற குரலுக்கு இணங்க சொல்வதை போல இருவரின் நட்பும் கனக சுப்புரத்தினத்தை பாரதிதாசனாக்கியது இந்த புள்ளியில் தான். மகாகவி பாரதியாருக்கு 8 ஆண்டுகளுக்கு பின் பிறந்தவரும் பாரதியார் இறந்த பிறகு 43 ஆண்டுகள் தமிழினத்திற்காக தொண்டாற்றி தன்னிகரற்று விளங்கி வரும் பாரதிதாசன். தமிழினத்திற்கு பாரதியார் வித்திட்டார். ஆனால் பாரதிதாசன் தாமே தமிழினமாக மாறி தமிழரின் வாழ்வும் வளமும் தமிழில் இருப்பதை தமிழினத்துக்கு உணர்த்தி தமிழினத்தை எழுப்பி இணைத்து வெற்றி பெற்று கொடிகாட்டினார். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என வள்ளுவம் சொல்வது போல அவை இளமை காலத்தில் கற்ற கல்வியெல்லாம் கசடர கற்றார். எல்லாவற்றிலும் கற்ற கல்வியிலெல்லாம் கசடர கற்றார். புலவர் தேர்வில் புதுவையிலே முதல் மாணவனாய் வந்தார். அப்போது வயது அவருக்கு 17. மங்களம் வென்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்மலம் நன்கலம் நன்மக்கட்பேறு மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கையின் பெருமங்கலம் என்று கூறுவர். நன்மக்களை பெறுவதே இங்கு காரியம். நன்கலம் என்றும் கூறுவர். இக்குறளுக்கிறங்க 1920 பாவேந்தர் புவனகிரி பெருமாத்தூர் பரதேசியார் மகள் பழனி அம்மாளை திருமணம் செய்து கொண்டார். சரஸ்வதி, மன்னன், வசந்தா, ரமணி என 3 மகன்கள், ஒரு மகன் என பெற்று பேராய் கிடைத்தனர். கவிதைகளில் பாவேந்தர் கவிதையை எழுதாத தலைப்பே இல்லை. எல்லாம் எழுதியிருக்கிறார். கட்டுரை, நாடகம் என எல்லாவித இலக்கியத்தின் எல்லா வடிவிலும் தன்னை பதித்திருக்கிறார். அதில் என்னை பெரிதும் ஆழ்த்தியது பெண் குழந்தை தாலாட்டு, வாசிப்பின் பெருமை என 2. இந்த பெண் குழந்தை தாலாட்டில் நான் ஆழ்ந்து பொருளோடு சொல்றது என்ன, நாயென்று பெண்ணை நவில்வோர்க்கு இப்புவிக்கும் தாயென்று காட்ட தமிழருக்கு வந்தவளே, மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடும் மணக்கும் கற்பூர பெட்டகமே, வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டாய் விளக்காய் துவக்கம் தூங்கும் பெருமாட்டியே, தெய்வத்தை நம்பும் திருந்தாத பெண்குலத்தை உய்விக்க வந்த உவப்பே பகுத்தறிவே, எல்லாம் கடவுள் செயல் என்று துடை நடுங்கும் பொல்லாங்கு தீர்த்து புதுமை செய்ய வந்தவளே, வாயிலிட்டு துப்பை வளர்க்கும் சதிகிடங்கை கோவில் என்று காசு தரும் கொள்கை தவிர்ப்பவளே, சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நாணி நீயுறங்கு நகைத்து நீ உறங்கு என மிக அழகாய் பகுத்தறிவை பெண் பிள்ளைக்கு குழந்தை தாலாட்டாய் சொல்கிறார். குழந்தை என்பது இருவர் அன்பின் வெளிப்பாடாய் வந்தது. குழந்தையில் பசுமரத்தாணி போல் பகுத்தறிவை பெண் பிள்ளைக்கு சொல்லுகிறார். சாணி போல் பொட்டிட்டு என்று பெண் குலத்தையே பெண்ணிடம் சொல்லி அவளை அடுத்த தலைமுறைக்கு தெரிவித்துகிறார்.
அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. திருமணமாகி குழந்தை பேறு பெற்ற பிறகு பாரதிதாசனின் நிலைமை பொருளாதாரத்தில் பின்னடைவில் வறுமையே இருக்கிறார். அதை உணர்ந்த அவரோட நண்பர்கள் எல்லாம் அவருக்கு பொருள் உதவி செய்யும் என முடிவெடுத்து ஒரு 25,000 ரூபாயை தமிழ்நாடு புதுவை என மொத்தமும் தேர்ந்தெடுத்து பெறுகிறார்கள். அந்த பண உதவியை அவருக்கு செய்கிறார்கள். அதை அந்த குழுவிற்கு பொருளாளராய் அண்ணா இருக்கிறார். அண்ணா அந்த பண முடிப்பை கொடுத்து விட்டு வீட்டுக்கு செல்லும் போது இருவரும் குதிரை வண்டியில் செல்கிறதை பின்னாளில் பதிவு செய்கிறார். வேணுமானால் இந்த பணத்தை நாம இருவரும் வைத்துக் கொண்டு ஒரு தமிழருக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமா என்று கேட்க அண்ணா சொல்கிறார், நீங்கள் கவித்துவத்திலே இருங்கள், கட்சிக்கு வராதீர்கள். கவிதையில் புகழாரம் சேருங்கள், கவிதையிலே இருங்கள், இலக்கியத்தில் இருங்கள். கட்சிக்கு வந்தால் நீங்கள் அரசியல் கவிதை தான் எழுதுவீர்கள். அதற்கு வெறும் 6 மாதம் காலம்தான் இருக்கும். அதன் மேல் இதை எழுத இயலாது. நீங்கள் இந்த பணத்தை வைத்துக் கொண்டு இயற்கையை ரசியுங்கள், இயற்கை ஊர் சுற்றி வாருங்கள், இயற்கையின் அழகை எழுதுங்கள். அதில் உருவானதுதான் அழகின் சிரிப்பு. ஆனால் இந்த கருத்தை சொன்ன போது அண்ணா பதிவிடுகிறார், மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்ச மரம் எப்படி வாடிவிட்டதோ அதுபோல் பாரதிதாசனின் முகம், பாவேந்தரின் முகம் வாடிவிட்டது என் கருத்தால் என்று குறிப்பிடுகிறார். ஒருவேளை அண்ணா ஒப்புக்கொண்டிருந்தால் பாவேந்தரும் அண்ணாவும் இணைந்து ஒரு கட்சி ஆரம்பித்திருந்தால் தமிழினத்திற்கு மாபெரும் ஒரு விடிவெள்ளியாய் இன்று இருந்திருக்கும் என்பது என் தாழ்மையான கருத்து. அண்ணா இறப்புக்கு பிறகு 2ஆம் தமிழ் மாநாட்டில் போது 1967ஆம் ஆண்டு சென்னை கடற்கரையில் புரட்சி கவிஞரின் திருவுருவ சிலையை முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலத்தில் சிலை திறக்கப்பட்டது. அதை திரையை மூவா அவர்கள் திறந்து வைத்தார். என்ன ஆச்சரியம் என்றால், அண்ணா மூவா என்ற பெரும் கூட்டம் அண்ணா பேரறிஞருக்காக பாவேந்தருக்காக செய்தது. அவருடைய தோன்றலின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கிணங்க புகழோடு வாழ்ந்த பாவேந்தர் உடல்நலம் குறைவால் 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி தன்னுடைய இயற்கை வாழ்வை முடித்துக் கொண்டார். தமிழினம் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதையும் படைப்பில் வாழ வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்த என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. வீறுகுரலாய் பாவேந்தரின் தாலாட்டு. இந்த உரையை எழுதுவதற்காக எனக்கு கிடைத்த புத்தகங்கள் நான் பாவேந்தர் இதுவரையும் படித்ததில்லை. திருக்குறளாவது படித்திருக்கிறோம், பாரதியாரை படித்திருக்கிறோம். பாவேந்தரின் ஒரு கவிதை கூடிய ஒரு எழுத்து கூடிய இதுவரையும் படித்ததில்லை. சரி, படித்து விடும் என்றால் அதனால்தான் ஐயம், படித்த பிறகுதான் தெரிகிறது இது பெருங்கடல் என்று. அதற்கு எனக்கு 2 புத்தகங்கள் கிடைத்தது. ஒன்று பாவேந்தர் எழுதிய தாலாட்டு, மற்றொன்று பாவேந்தர் பாரதிதாசன் என்று சி பாலசுப்ரமணியம் அவர் எழுதிய 320 பக்கங்கள் இருக்கிற புத்தகங்கள். அது பாவேந்தர் இறந்த பிறகு அவருடன் இருந்து, அவரோட தமிழகத்தில் இருந்த போது அவருடன் பணியாற்றி அவர் இருந்த ஒரு இலக்கிய அமைப்பை பொருளாளராய் இருந்தவர் தான் பாலசுப்ரமணியம். அதில் பாவேந்தரின் பாடல்களில் இயற்கை, பாவேந்தரின் பாடல்களில் இலக்கியம், பாவேந்தரின் பாடல்களில் இயக்கம் என்று 1986ஆம் ஆண்டு பாவேந்தர் பாரி நிலையம் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறது. அந்த புத்தகத்தை எழுதியவருக்கும் அதை எனக்கு கொடுத்த வலைத்தளத்திற்கும் நன்றி கூறுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தாமோதரன் ஐயாவிற்கும், இங்கு என்னை சேர்த்த ஒவ்வொரு முறை தலைப்பு போட்ட போதும் என்னை பேசுவதற்கு ஊக்குவித்த தென்னரசு அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நான் ஆற்றிய உரையில் தவறிருப்பின் அது என்னை மட்டுமே சேரும். நல்லவை அனைத்தும் வள்ளுவனையும் பாவேந்தரையும் மட்டுமே சேரும். மீண்டும் இந்த அவைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமைக்கு எனது முதல் வணக்கம். அழகான தமிழ் படுத்து அமர்ந்திருக்கும் ஒட்டுதலுக்குரிய மெதகு டாக்டர் தாமோனையா அவர்களுக்கு எனது சிறப்பு வணக்கம். வந்திருந்து இங்கு சிறப்பாக இந்த தமிழரங்கத்தை மலர செய்து கொண்டிருக்கும் நம்முடைய உறவுகள் அனைவருக்கும் எனது சிறப்பு வணக்கம். இந்த அரங்கம் ரொம்ப ஸ்பெஷல் தான் உண்மையிலேயே. குறிப்பா சொல்ல போனாக்கா இதுல 2 மாற்றங்கள். ஒன்று 3வது வாரத்திலேயே நடக்குது,
இரண்டாவது அந்த 4:30 மணியை தவிர்த்து 4:15 மணி என்பது, அது ஒரு வழி இருந்துகிட்டே தான் இருந்தது எனக்கு. ஐயா கிட்ட சொல்லிட்டேன் 4:30 ஞாயிற்றுக்கிழமை வேணாம் ஐயா, அதனாலதான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்லாம். ஆனா நம்ம எது சொன்னாலும் அதை எடுத்துக்கிறார் பாருங்க நம்மளுடைய தலைமை, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே ஐயா எடுத்து அந்த 4:15 போட்டாரு. நான் நினைச்சேன் 4:15 போட்டோம், அவரை சொல்லிட்டாரு, எப்படி இருக்குமோ இன்னைக்கு அரங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மிக சிறப்பா இருக்கு, உண்மையிலேயே வியப்பா இருக்கு எனக்கே. இன்னைக்கு குறிப்பா பாருங்க, இது 4வது வாரத்தில் நடத்திருந்தா கூட இல்ல 4:30 மணி நடத்திருந்தாலும் கூட இன்னைக்கு சென்னையில ரெட் அலர்ட். ஆக்சுவலி கனமழை எச்சரிக்கை தமிழ்நாடு ஃபுல்லா, அதையும் உடைச்சிருக்கு பாருங்க இந்த 4:15. அதான் ரொம்ப முக்கியம். 4:30 மணி நம்ம நடத்துல நல்லது ஐயா, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆமா, மேல் நோக்கிய சிந்தனை, அதான் முயற்சி. இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி 540வது திருக்குறளை ஐயா எனக்கு கவிதை படிக்க சொல்லியிருக்காருங்க. அதுலயும் முயற்சி தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்போ அந்த கவிதையை எனக்கு தெரிந்த வரிகளில் நான் சொல்றேன். திருக்குறள் 540, உள்ளியது எய்தல் எளிதுமண் மட்டும்தான் உள்ளியது உள்ள பெறின் அப்படின்றது திருக்குறள். அதுல என்ன சொல்றாருனாக்கா, இந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு நம்மளை திருவினையாக்கும் என்பதற்காக ரொம்ப சிறப்பான திருக்குறளாக இதை ஐயன் வள்ளுவன் படைத்திருக்கின்றார். அதை தொடர்ந்து அதற்கான எனது கவிதை. முயற்சி என்பது யாதெனில் அஃதோர் முறிக்க முடியாத கற்பக விருட்சம். முயன்று பார், உன் முதுகெலும்பும் உனக்கு ஊன்றுகோலாகும். முயன்று பார், உன் முதுகெலும்பும் உனக்கு ஊன்றுகோலாகும். சுறுசுறுப்பாய் நீ சுழன்று பார், சூரியனும் இறங்கி வந்து உன் புத்தி கேட்கும். சுறுசுறுப்பாய் நீ சுழன்று பார், சூரியனும் இறங்கி வந்து உன் புத்தி கேட்கும். மறந்திடாதே மானிடா, உன் தாய் உனக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டினார். உன் தாய் உனக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டினார். முயன்றதால் நீல் ஆம்ஸ்ட்ராங்கோ அந்த நிலவுக்கே தேர்ப்பூட்டினான். முயன்றதால் அந்த ஆம்ஸ்ட்ராங்கோ நிலவுக்கே தேர்ப்பூட்டினான். ஆக நீ அழற்சி இல்லாமல் முயற்சி செய். கடல் அலை கூட அனுதினமும் முயன்றே வருது, காய்ந்த மணல் எடுத்து தன் தலையை துவட்ட. கடல் அலை கூட முயன்றே வருது, காய்ந்த மணல் எடுத்து தன் தலை துவட்ட. அதனால்தானோ ஒரு நாள் வெற்றி கண்டது சுனாமியாய். அதனால்தானோ வெற்றியும் கண்டது ஒரு நாள் சுனாமியாய். ஆடிக்காற்றில் அம்மியே நகரும், ஆடிக்காற்றில் அம்மியே நகரும். காரணம், காற்றிற்கு கால் உண்டு, துணைக்கால் உண்டு. அம்மிக்கு கால் இல்லை, முயற்சி செய்து ஊன்றி நிற்க அம்மிக்கு துணைக்கால் இல்லை. நீ கடலின் மீது நடக்க முயற்சி செய். கால நேரம் உன் கையில் இருந்தால் அந்த கடலும் ஒரு நாள் உள்வாங்கி உனக்கு வழிவிடும். காதொருந்த ஊசியாயினும் நீ முயற்சி செய்தால் அதை கொண்டு உடல் காயத்தை கீறி கெடு நீரை அகற்றலாம். காதொருந்த ஊசியாயினும் நீ முயற்சி செய்தால் அதை கொண்டு உடல் காயத்தை கீறி கெடு நீரை அகற்றலாம். ஆக நீ முயற்சி செய், மறந்திடாதே. முயன்றதாலேயே நம் வள்ளுவனும் வானை அளக்கும் அதிகாரம் படைத்தான். முயன்றதாலேயே நம் வள்ளுவனும் வானை அளக்கும் அதிகாரம் படைத்தான். 133 அதிகாரம் படைத்தான். ஒன்று சொல்வேன் கேள், முயன்றால்தான் நான் முந்தி வந்தேன். முயன்றதால் தான் நான் முந்தி வந்தேன். மூவா அரங்கத்திற்கு நான் இங்கு முந்தி வந்தேன். அதே வேளையில் இங்கே சிலர் விரைந்து வர முயலாமையால் வந்த இந்த முயலும் இங்கே ஆமையானதோ. அதே வேளையில் இங்கே சிலர் விரைந்து வர முயலாமையால் வந்த இந்த முயலும் இங்கு ஆமையானதோ. ஓ, அதனால்தான் இவர்கள் மண் பார்த்து உள் வந்தனரோ. ஓ, அதனால்தான் இவர்கள் மண் பார்த்து உள் வந்தனரோ. முயற்சி செய், அதையும் நீ உனக்கு குறித்த நேரத்தை பறித்து செய். முயற்சி செய், அதையும் நீ உனக்கு குறித்த நேரத்தை பறித்து செய். நீ முயன்றால் உன் முன் விண்மீன்கள் வட்டமடிக்கும். நீ முயன்றால் உன் முன் விண்மீன்கள் வட்டமடிக்கும். உன்னை வாழ்த்த வானிலவே வந்திறங்கி உனக்கு பட்டம் கொடுக்கும். உன்னை வாழ்த்த வானிலவே வந்திறங்கி உனக்கு பட்டம் கொடுக்கும். வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறும் உங்கள் வசீகரன். நன்றி, வணக்கம். தயவு செய்து உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யார் என்ன நினைப்பாங்க, நம்மால எழுத முடியுதா இல்ல தப்பாயிடுமாலாம் யோசிக்காதீங்க. நமக்கு என்ன தோணுதோ இதை ஒரு சிந்தனை ஆக்குங்க. இதுதான் பெர்னாட் ஷா உலகத்துக்கு சொன்ன ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் எடுத்தனா 10ல் 9 காரியங்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சேன். 10 செய்வேன்னா 9 எனக்கு தோல்வி அடையும். ஆனா நான் அதை 100 முறை முயலுவேன். அதனாலதான் இன்னைக்கு எனக்கு ஒரு பேர் உண்டு. உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு வருஷத்துக்கு 3 முறை சிந்திப்பான்னா
ஒரு ஒரு சிந்தனை அவ்வளவு பயங்கரமான விஷயம். நம்மளாம் இன்னைக்கு சிந்தனைன்னு உட்காந்து சும்மா இருக்கிறோம். பெர்னாட் ஷா எழுதுறாரு, ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் ஒரு வருஷத்துல 3 முறையோ 4 முறையோ சிந்திப்பானாம். ஆனால் எனக்கு வாரத்தில் 3-4 முறை சிந்திப்பவன் என்ற சர்வதேச புகழ் உண்டுன்னு எழுதினார். அப்ப சிந்தனைன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யணும்ன்றது பாருங்க. நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறது சிந்தனை இல்ல. சிந்தனை என்றது சிக்கல்களுக்கிடையே சிக்கெடுப்பது, ஆழமாக ஊடுருவி சிந்திப்பது. ஏன் இது ஒரு மிகப்பெரிய இந்த ஆற்றல் வந்து உடனே வந்துடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே ஈஸியா வந்துடணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு ஒரு வித்தகம் இருக்குதான் செய்யுது. இதை பெர்னாட் ஷாவோட கூற்று. அதே பெர்னாட் ஷா ஒரு இடத்துல சொல்றார், நான் மட்டும் கார்ல் மார்க்ஸுடைய புத்தகத்தை படிக்காமல் இறந்திருப்பேன், ஆனால் முழு மூடனாகத்தான் நான் இறந்திருப்பேன். அப்போ கார்ல் மார்க்ஸ் எப்படிப்பட்ட மனிதர். நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிடிச்சிட்டு முடியலன்றோம். 22 வருஷம் ஒரே நூலகத்துல கூடு கட்டி படிச்சவர் தான் கார்ல் மார்க்ஸ். அதனால்தான் இன்னைக்கு மூலதனம் உலகம் முழுக்க. அந்த மூலதனத்தை படிக்காமல் நான் இறந்திருப்பேனே, ஆனால் நான் ஒரு மூடனாக இறந்திருப்பேன்னு சொன்னார். அப்போ அந்த கார்ல் மார்க்ஸோட புத்தகம் எவ்வளவு பெரிய ஆற்றலை வந்து யாருக்கு கொடுத்தது? மிகச்சிறந்த சிந்தனையாளன பெர்னாட் ஷாக்கு கொடுத்தது. இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும், எண்ணி துணிக்கதான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அது திடீர்னு நமக்கே தெரியாது, நமக்குள்ள ஒரு வித்தகம் வரும், நமக்குள்ள ஒரு கொலம்பஸ் இருப்பான், நமக்குள்ள ஒரு வாஸ்கோட காமா இருப்பான், நமக்குள்ள நாமளே இருப்போம். We discover ourselves. We discover ourselves. இது ஒரு வார்த்தை ரொம்ப அழகா பதஞ்சலி முனிவர் சொல்வார். You discover yourself to be the great person by far than you ever dream yourself to be. உன்னை நீயே கண்டுபிடிப்ப, அதுதான் வாழ்க்கை. நம்மளை நாம கண்டுபிடிக்காம கடைசி வரைக்கும் போயிடுறோம். போன பிறகு நம்ம எவனும் கண்டுக்க போறது இல்லை, அது வேற. கண்டுபிடிச்சிட்டு போறோம் பாருங்க, அதுதான் வெற்றி. பாவேந்தர் கூறும் அமுதும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாவேந்தர். பாரதிதாசன் இப்பாடலில் தமிழுக்கும் என்று உம்மை கொடுத்து பாடியது ஏன் என்னும் வினா நெடுங்காலமாக எழுப்பப்பட்டு வருகிறது. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பெரும் புகழ் படைத்த பாவலரான புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழிலக்கியம், தமிழக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதாந்தங்களை முறையாக கற்று தமிழ் மொழிக்கு அருத்தொண்டாற்றியவர். பாரதிதாசன் அவர்கள் தமிழாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி, திரைக்கதாசிரியர், எழுத்தாளர் என்றும் பல்வேறு துறைகளில் தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்து சென்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தனது படைப்புகளுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தமிழ் மொழியில் இன்றளவும் நிலைத்து நிற்கும். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிவுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உதவாதினி ஒரு தாமதமுடனே விழி தமிழா, உதவாதினி ஒரு தாமதமுடனே விழி தமிழா, கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே, குகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா, தலையாகி ஆரமே பொறி சனி நீதியும் தகுமா, சமமே பொருள் சனநாயகம் எனவே முரசறைவாய் முரசறைவாய் முரசறைவாய். தாயை பைத்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பைத்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. எங்கள் வாழ்வும் எங்கள் பலமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கும் புதுவையில் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 1899ஆம் ஆண்டு கனகசபை முதலியார் மற்றும் லக்குமி அம்மாள் தம்பதியாருக்கு மகனாக பிறந்தார். அவரது தந்தை அவ்வூரில் பெரிய வணிகராக இருந்தார். பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அவரது தந்தையின் பெயரில் தன்னுடைய பெயரில் முதல் பாதியை அவரது பெயரில் நினைத்து கனக சுப்பரத்தினம் என்றும் அழைக்கப்பட்டார். பாரதிதாசன் அவர்கள் தமிழாசிரியராக பதவியேற்ற அடுத்த ஆண்டிலே, அதாவது 1920ஆம் ஆண்டு
பழனி அம்மையார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் இருவருக்கும் நவம்பர் 3ஆம் தேதி 1928 மன்னர் மன்னன் என்ற மகன் பிறந்தார். அதன் பிறகு சரஸ்வதி, வசந்தா மற்றும் ரமணி என்ற மகள்களும் பிறந்தனர். தமிழ் மொழி மீது பற்று கொண்டவராக இருந்த பாரதிதாசன் அவரது மானசீக குருவாக சுப்பிரமணிய பாரதியாரை கருதினார். அவரது பாடலை தனது நண்பனின் திருமண நிகழ்வின் போது பாடிய அவர் பாரதியாரை நேரில் சந்திக்கவும் செய்தார். பாரதியிடமிருந்து பாராட்டுக்கள் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவரது நட்பும் கிடைத்தது. அவருக்கு அன்று முதல் தனது இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்பதை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். தமிழ் மொழியில் ஈடுபாடு. தமிழ், தமிழர், தமிழ்நாடு எனும் முப்பரிமாணங்களில் பாரதிதாசனின் கவிதைகள் முத்தமிழக முழுமையாக வலம் வந்திருக்கின்றன. உலக கவிஞர்களிலேயே ஒரு மொழியை உயிருக்கு சமமாக நினைத்து பாடியவர் பாரதிதாசன் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு தமிழ் மொழியை நேசித்தார். காதலி ஒருத்தி தன் காதலனோடு கொஞ்சி பேசும் மொழி கூட தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். வீரத்தாயில் மலை பெயர்க்கும் தோல் உடையவராக வளருங்கள், கீழ செயல்கள் விடுங்கள், வீரத்தை போற்றுங்கள், வீரத்தில் உயருங்கள் என்ற அனைத்து தமிழர்களுக்கும் குறிப்பாக பெண் இனத்துக்கும் அரை கோவல் விடுப்பதை காண முடிகிறது. பாரதிதாசனின் தோற்றமே தமிழனின் தோற்றம். அவரது வீரம் தமிழனின் வீரம். அவரது உடம்பில் ஓடிய ரத்தமும் தமிழ் ரத்தம். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பெருநெஞ்சர் பாரதிதாசன் என்று புதுமைப்பித்தனும் பாரதிதாசனின் தமிழ் பற்றுக்கு எல்லையே இல்லை. ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 1964ஆம் ஆண்டில் அவர் இயற்கை எழுதினார். 1970ஆம் ஆண்டு அவரது மரணத்திற்கு பின் அவரது பிசிராந்தையார் நாடகத்திற்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. நன்றி. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவ சக்தியை பாடும் நல்லகம் கேட்டேன். இவை அருள்வதில் உனக்கேதும் தடை உள்ளதோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற மகாகவி பாரதியாருடைய பாடல் வரிகளை நினைவு கூர்ந்து இந்த அவையிலே மூவா ஐயா அவர்களுடைய மாதாந்திர விழாவிலே நான் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த கவிதையை வாசிப்பதற்கு எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை நல்கிய தாமோதரன் ஐயா அவர்களுக்கு, திருக்குறள் தாமோதரன் அப்படின்னு தான் நான் அவரை கேள்விப்பட்டேன். ஒவ்வொரு குறளையும் சொல்லும் பொழுதும் அவர்கள் தமிழில் மட்டுமல்லாது அதற்கு அனெக்டோட்ஸ் எங்கிருந்தெல்லாமே எடுக்கின்றார்கள். அவர்கள் பெர்னார்ட் இருந்து ஆங்கில புலமையும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. He compares திருக்குறள் வித் அதர் லாங்குவேஜஸ். அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது எனக்கு அவரை உயர்ந்துதான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் எல்லாராலும் இப்படி முடியுமா என்று தெரியவில்லை. இரண்டையும் கம்பேர் பண்ணி ஆல்சோ த குறளுடைய அதிகாரம், அதனுடைய குறளினுடைய எண் இவற்றையெல்லாம் கூறி கூறி அவர் சொல்லுவது, நானும் அதை பழகலாம் என்று 2 நாட்கள் தான் முயற்சி செய்தேன். என்னால் முடிந்து கொண்டே இருக்கிறது. முடியும் என்று நான் நினைக்கின்றேன். முடியும் என்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கையில் எனக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை உண்டு. ஸோ அது முடியும் என்றாவது ஒரு நாள் அங்கே அட்லீஸ்ட் ஒரு 10 அதிகாரங்களையாவது எடுத்துக்கொண்டு குறளையும் சொல்லி குறள் நம்பரையும் சொல்லி அதனுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று என் மனதிற்குள் திட்டமிட்டிருக்கின்றேன். அதற்கு ஐயா அடித்தளம் எடுத்திருக்கின்றார்கள். நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. இப்போ என்னுடைய குறளை வாசிக்கின்றேன். ஏன்னா நிறைய பேர் எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்க இல்லையா. கவிதை. திருக்குறளில் பொருட்பால் பொச்சாவாமை. பொச்சாவாமைன்னா மறதி இல்லாமை என்று அர்த்தம். அதில் குறள் நம்பர் 540. உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின் என்பது குறள். எனது கவிதை. உள்ளத்தின் எண்ணமதை உள்ளியே உள்ளம் உயர்தல்
எண்ணத்தின் அடிநாதம். உள்ளத்தின் எண்ணம் அதை உள்ளி உள்ளியே. உள்ளம் உயர்தல் எண்ணத்தின் அடிநாதம். உள்ளியது உள்ளப்பெற. உள்ளியது உள்ளத்தில் உள்ளது, உள்ளியது உள்ளப்பெற. உள்ளம் உவகை கொள்ள என்ன வேணும்? அயரா உழைப்பு. உவகை கொள்ள அயரா உழைப்பு, உன்னத வேட்கை, வேகம், விவேகம், சோர்விலா மனம். சோர்விலா மனம், தொய்விலா செயல், தொடர்ந்த நினைப்பு, கொள்கை பிடிப்பு, மறதியை மறந்து மனதில் நிறைத்து மந்திரமாய். மனதில் குறிக்கோள் ஒலிக்க. மனதில் மந்திரமாய் குறிக்கோள் ஒலிக்க. ஓம் எனும் பிரணவம் கேட்க. தன்னுள்ளே தன்னுள்ளே உள்ளியது உணர்ந்து செவிமடுத்து தெளிந்து ஊக்கம் கொண்டு சிந்தனை வேறிலாது கொண்ட கருமம் நோக்கி செயலாற்ற. கொண்ட கருமம் நோக்கி செயலாற்ற உள்ளியது எய்துவர் எளிதாய். செய்க தவம், இதுவே உள்ளியது உள்ள பெறுதலுக்கு சிறந்த உபாயம் என்று கூறி இந்த கவிதையை முடிக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாருங்கள் என்ற வார்த்தை கூறி வருவோர்க்கெல்லாம் வழிகாட்டி வாசலிலே நின்று புத்தம் புதிதாய் பூத்த புன்னகையோடு வரவேற்கும் நமது நெறியாளருக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். 54வது அதிகாரம் பொச்சாவாமை, 540வது குறள். உள்ளியது எய்தல் எளிது, மண் மட்டும்தான் உள்ளியது உள்ள பெறின். இதன் பொருள், நினைத்ததை முடிக்க சோர்வில்லாமல் முயற்றால் நினைத்ததை எளிதாக கைகூடும். நகர்ந்தால்தான் நதியும் அழகு, வளர்ந்தால்தான் செடியும் அழகு, முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, மூச்சு விடுபவனே மனிதன். நமது லட்சியங்கள் நட்சத்திரங்கள் போல் உயர்வாக இருக்கணும். சிலவற்றை மறந்து விடுவோம், நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லும் நம் மூளை. அது மறக்க சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்துவதே நம் மனதின் வேலை. தோல்வியை தொடாத மனிதனும் இல்லை, தோல்வி இல்லாமல் உயர்வும் இல்லை. முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடர்புள்ளியாகிவிடும். எரிந்தாலும் எழுந்து வரும் பீனிக்ஸ் பறவையை போல், மீண்டும் மீண்டும் தோற்று மின் விளக்கை கண்டுபிடித்த எடிசனை போல், தனக்கு இரையாகும் மீன் மாட்டும் வரை காத்திருக்கும் கொக்கு போல் நமது வாழ்வில் விடாமுயற்சி செய்தால் இதே போல் நாமும் வெற்றி அடைவோம். நீரோட்ட வெள்ளத்தில் நின்றாடும் மனிதனே, பாரெல்லாம் பார்க்கட்டும் என பகல் கனவு கண்டாயோ? கண்மூடினால் வரும் கனவை கண்மூடித்தனமாக நம்பாதே. கடல் கடக்க கப்பல் இல்லை, கட்டுமரமும் போதவில்லை என்றெல்லாம் என்னும் நீ, கையிலே பலம் உள்ளது, கடும் முயற்சியிலே பலன் உள்ளது என ஏன் எண்ணவில்லை? கெடிகாரம் என்றும் ஓயாது மின்கலங்கள் உள்ளவரை, அலைகள் என்றும் ஓயாது கடல் உள்ளவரை, அதே போல் ஆர்வம் என்றும் ஓயாது தேடல் உள்ளவரை, முயற்சி ஓயக்கூடாது நம் உயிர் உள்ளவரை. நன்றி. சான்றோர் அனைவருக்கும் வணக்கம். மரபு கவிதை மட்டும் கவிதை அல்ல, உரை வீச்சு கவிதையும் கவிதைதான் என்று நம்ம அனைவருக்கும் ஊக்கமூட்டும் தோழனும் நிறுவனருமான தாமோதரன், திருக்குறள் தாமோதரன் அவர்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கமும் நன்றியும் சொல்லிக்கிறேன். கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். தாய் தமிழுக்கு வணக்கம். அவளை பணிஞ்சு நான் என்னுடைய கவிதையை வாசிக்கிறேன். புத்தகம் ஒன்று கையில் எடுத்தேன், புத்தகம் ஒன்று கையில் எடுத்தேன், உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரு என்றோர் குறள் படித்தேன். உள்ளியது எய்தல் எழுது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரு என்றோர் குறள் படித்தேன். அதுவே மந்திரமானது, வேறு சிந்தனை இல்லை. அதுவே மந்திரமானது, வேறு சிந்தனை இல்லை. கண்மூடினேன், வள்ளுவர் சொல்லே கேட்டது. கண்மூடினேன்,
வள்ளுவர் சொல்லே கேட்டது. கண் உறங்கவில்லை, குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. கண்ணுறங்கவில்லை, குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. கவிதையை தேடி கடைக்கா போக முடியும்? கவிதையை தேடி கடைக்கா போக முடியும்? சோலை சென்றேன், ஆஹா என்ன சுகம். சோலைக்கு சென்றேன், ஆஹா என்ன சுகம். கவிதையை மறந்தேன், இயற்கை சூழல். கவிதையை மறந்தேன், இயற்கை சூழல். மரநிழலில் பாறை மேல் சாய்ந்தேன், மரநிழலில் பாறை மேல் சாய்ந்தேன். பவளவாய் பச்சை கிளி மரக்கிளையை தஞ்சம் புகுந்தது. பவளவாய் பச்சை கிளி மரக்கிளையை தஞ்சம் புகுந்தது. கனியை கொத்தி சுவைத்தது, கனியை கொத்தி சுவைத்தது. பசிக்கு பழமுண்டு, பக்குவமாய் பாடல் உண்டு. பசிக்கு பழமுண்டு, பக்குவமாய் பாடல் உண்டு. மரத்தின் நிழலுண்டு, பதில் சொல்வாயோ கிளியே. மரத்தில் நிழலுண்டு, பதில் சொல்வாயோ கிளியே. தன் குறிக்கோளின்றி விளங்காமல் சதா நினைத்து வருபவனுக்கு குறிக்கோள் பழமாவது சுவைப்பதும் திண்ணம். தன் குறிக்கோளினின்று விலகாமல் சதா நினைப்பவனுக்கு குறிக்கோள் பழமாவது சுவைப்பத்தும் திண்ணம். கிளியே சரியா சரியா, பழமாவது சுவை தருவது திண்ணம். கிளியே சரியா சரியா சரியா. கிளியிடமிருந்து சரி 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 சரி. நன்றி. நம்பிக்கை விதைக்கும் விதை, மனமே பதட்டப்படாதே. காலம் வந்தால்தான் பயனாகும். நினைத்த காரியம் வெற்றி அடைய தோட்டக்காரன் நீரூற்றான மட்டும் முளைத்து விடாது. அது கலக்கல் கந்தசாமியோட வசனங்கள். அது பருவம் வந்தால் முளைக்கும், அதுவரை பூமி தாய் பாதுகாத்து வைப்பாள். கிரகிக்கும் சூரிய ஒளி உள்வாங்கும் நிலம் விளைந்து பயன்பெற கவனம் தேவை. செழுமையாக விளைச்சல் அதன் பசுமையாகும். பூக்கும் தருவாயில் கவனம் தேவை. பிஞ்சிட்டு முற்றிய பின்னர் பழமாகும் வரை பாதுகாப்பான வளமான செடியாகி மரமாகி பருவகாலங்களை ஏற்ப முட்டிட்டு பூத்து காயாகி கனியாகி பெறப்படுகிறது. கனியின் சுவை மிகுதியால் ஆசைகள் மேலோகி நீர் சுரக்கும் வாயில் உள்ளமை உருகும். நிலத்ததை முடித்துவிடுவோம் என செயல்படுத்தி வாழ்வதே வாழ்க்கையாகும். அதுவே சாதனையாக எண்ணி மகிழ்கொள்வர் என்பது நம்பிக்கையுடைய கவிதை என்று கூறி என் உரை நிறைவேற்றார். தலைவர் உள்ளிட்ட திரு கமலக்கண்ணன் ஐயா மற்றும் திருக்குறள் மாமணி தாமோதரன் ஐயா எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கியவர் மற்றும் இந்த இனிய மாலை பொழுதினிலே இங்கு கூடியிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என் முதல் கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு குரலில் மாணவருக்கான மாட்சிமைகள். ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியர் பணியில இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் அதற்கு பொருத்தமான பொருளோடு மற்றும் சில உதாரணங்களோடு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாட்சிமை அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு என்னோட கூட பணிபுரிகிற தமிழ் ஆசிரியை கூட கேட்டேன். மகிமைகள்னு எடுத்துக்கலாம், சிறப்புகள்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஐயா சொன்னாங்க கைட்லைன்ஸ், அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும். ஏன்னா நான் எல்லாமே நல்லபடியா மாணவர்களுடைய படிப்பு, அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே நல்லபடியா வந்ததுன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. ஐயா சுட்டி காட்டின மாதிரி துரதிருஷ்டவசமாக சில தவறுகள்லாம் மாணவ சமுதாயத்துல நடக்கிறதுனாலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. அது சில குறள்களை விளக்கத்தோடு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மக்கட்பேறு அதிகாரம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். 2 குறளை உங்களுக்கு நான் சேர்ந்தாப்புல சொல்றேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அடுத்தது மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல். இந்த 2 குறளையும் நான் என்னுடைய தலைப்புக்கு முதன்மையா ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா,
மாதா பிதா குரு தெய்வம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு வாசகம் தான். ஒரு மாணவன் வந்து ஒரு சிறந்த மாணவனா, ஒழுக்கமுடையவனாக, நல்ல கல்வி அறிவில் சிறந்து விளங்கி, நல்ல அவனையும் நல்லா வளர்த்துக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உதவியா இருந்து ஒரு மாட்சிமை பொருந்தியவனா ஒரு மாணவன் இருக்கணும் அப்படின்னா அது அப்படி நடந்துக்கிறதுக்கு சான்று என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அவன் வந்து ஈன்ற பொழுதில் ஒரு குழந்தை பிறக்கிறது போது எல்லா அம்மாக்கும் சந்தோஷம் இருக்கும். அதை விட எப்ப பன்மடங்கு எப்ப மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா, மற்றவர்கள் வந்து உன் பையன் ரொம்ப நல்ல பையன், நல்ல மார்க் எடுத்திருக்கான், நல்லா அடுத்தவங்களுக்கு உதவி பண்றான், ஒரு நல்ல பிஹேவியர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் அதிக மகிழ்ச்சி அந்த தாய் அடைகிறாள். அப்ப எப்ப அது இந்த மாதிரி எல்லாம் மற்றவர்கள் புகழ்ந்த ஒரு அம்மா முன்னாடி பேசுவாங்க அப்படின்னா அந்த மாணவன் அந்த தகுதியை உடையவனாக இருந்தால்தான், ஒரு ஹானஸ்டியில ஆரம்பிச்சு எல்லா ஒழுக்கமும் அவனுக்கு இருந்தாதான் இந்த குறளுக்கு அவன் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்க முடியும். அம்மாவை சொல்லிட்டு அப்பாவை சொல்லாம இருக்கலாமா? அதுதான் அடுத்த குறள். மகன் தந்தை காற்றும் உதவி. இந்த பையனையோ பொண்ணையோ, ரெண்டு பேரையும் நம்ம எடுத்துக்கணும், பையனை மட்டும் சொல்லக்கூடாது. பையனையோ பொண்ணையோ பெறத்துக்கு இவனுடைய தந்தை என்ன தவம் செய்தானோ அப்படின்னு மற்றவர்கள் புகழும் மாதிரி ஒரு குழந்தை, ஒரு மாணவன், நம்ம வந்து இங்க மாணவன் எடுத்துக்கிறோம், அந்த மாணவன் நடந்துக்கிறான் அப்படின்னா அந்த மாணவன் கிட்ட எல்லா நல்ல குணநலன்களும் பொருந்தி இருக்கும் அப்படிங்கிறத, அதுக்காகவே இந்த ரெண்டு குறளையும் நான் உதாரணமா எடுத்துக்கிட்டேன். அதாவது படிப்புல கவனம் செலுத்தாம ரொம்ப கெட்ட பழக்கங்கள்லாம் பழகி, ஒரு கூடா நட்பு சொல்றாரு வள்ளுவர், தீ நட்புன்னு சொல்றாரு, அந்த மாதிரி எல்லாம் ஒரு அன்பார்ச்சுனேட்லி சகவாசங்கள்லாம் ஏற்பட்டு கெட்டு போறது ரொம்ப எளிது. அதுக்கு ஒண்ணும் பெரிய இதெல்லாம் ஒரு முயற்சி செய்ய வேண்டாம். ஆனா வந்து இந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் இவனால, மாணவனால மற்றவர்கள் புகழும்படியா ஒரு மாணவன் நடந்து கொள்றதுதான் முதல் மாட்சிமை குணம் என்று நான் வந்து இந்த ரெண்டு குறளையும் சேர்ந்தாப்புல சொன்னேன். ஏன்னா வந்து அந்த எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச வாசகம் மாதா பிதா குரு தெய்வம், அது நாலுமே ரொம்ப மாணவர்களுக்கு முக்கியம். அது பெற்றோர் மனம் மகிழும்படி கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல பல திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என இவ்விரண்டு குறள் மூலமாக வள்ளுவர் உணர்த்துகிறார். வள்ளுவ பெருந்தகை அவர் தான் உலக பொதுமறை. அதை வந்து வாழ்வியல் நூலா எடுத்துக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்து நான் சொல்லக்கூடிய குறள் வந்து கல்வி என்கிற அதிகாரம். கல்வி என்கிற அதிகாரத்துல 395வது குறள். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இதோட பொருள் என்னன்னா, உடையார் முன்ன நல்ல செல்வம் படைச்சவங்க கிட்ட நம்ம போய் ஒரு யாசகம் பண்றோம், ஏதோ ஒரு உதவி கேட்கிறோம் அப்படின்னா எப்போதுமே பெரியவங்க சொல்லுவாங்க, கொடுக்கிற கை மேல இருக்கும், வாங்குற கை கீழே தான் இருக்கும். அதனால பணிந்து அந்த கல்வியை பெறணுமா. இன்னைக்கு மாணவ சமுதாயத்தை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும், அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா அந்த காலத்துல குருகுல முறையில எல்லாம் கல்வி கற்ற போது நமக்கே தெரியும், அந்த பணிவுங்கிறது ஒரு தலையாய குணமா இருக்கும். அத மாதிரி கல்வி கற்பதே சிறப்பு. அதாவது ஆசிரியர்கள் கிட்ட பணிவா நடந்துக்கணும். இப்போ இந்த எழுத்து பேசுறது, கேள்வி கேட்கறது, இன்னைக்கு வந்து எல்லாமே கூகுள் இஸ் த காட், எல்லாமே வந்து கூகுள்ல சர்ச் பண்றாங்க. சில மாணவர்கள் வந்து ஆசிரியர்களையே சோதித்து பாக்குறாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாருமே அறிந்த விஷயம். ஆனா வந்து என்னதான் நமக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து பணிவுடன் சொல்லணும். அப்படி சொல்லாதவங்களை என்ன சொல்றாரு, கடையர்னு சொல்றாரு. அந்த மாதிரி பணிந்து கல்வி கற்க தெரியாத மாணவன் கடையர். அவனுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடையாது, ரெஸ்பெக்ட் கிடையாது. அதாவது எங்க தாத்தா சொல்வார், அவர் படிச்ச காலத்துல, எங்க தாத்தா இப்ப இல்ல, அவர் படிச்ச காலத்துல ஒரு மாணவன் கணக்கு வாத்தியார், அப்பெல்லாம் தெரியும், அன்னைக்கு அப்பெல்லாம் ரொம்ப கரம்பு வச்செல்லாம் அடிப்பாங்க, ரொம்ப பயப்படுவோம் இல்லையா. அப்ப வந்து ஒரு பையன் வந்து கணக்கை கரெக்டா போட்டிருக்கான். ஆனாலும் அந்த வாத்தியார் என்னன்னா, கணக்கு வாத்தியார் பெஞ்ச் மேல ஏறி நில்லு அப்படின்னு சொன்னாராம். அவர் வந்து இல்லை, நான் கரெக்டா தானே, ஆன்சர் கரெக்டா தானே இருக்கு, என்ன எதுக்கு பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்றீங்க அப்படின்னு அந்த சக மாணவன் கேட்டத அதுக்கு அந்த ஆசிரியர், வாத்தியார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல அவர் சொன்னாராம், நீ கணக்கு ஆன்சர் வேணா கரெக்டா போட்டிருக்க, உன் கூட்டல் கழித்தெல்லாம் சரிதான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை,
ஆனா நீ சொன்ன பாரு ஒரு துவனி ரைட்டா தான் சார் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தான் எனக்கு கோபத்தை ஏற்படுத்திட்டு. முதல்ல பணிந்து சொல்ல கத்துக்கோ. இன்னைக்கு இருக்க மாணவர்கள் கூட அதை ரொம்ப கவனிக்கணும். அவங்களுடைய பதில்கள், அவங்களுடைய வாதங்கள் எல்லாமே நம்மளை விட அதிகம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இட்ஸ் ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எல்லா சோர்ஸ்ல இருந்தும் அவங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்குது. டெக்னாலஜி நம்மளை விட, ஆசிரியர்களை விட அவங்களுக்கு அதிகமா தெரியுது. அதனால நம்மளை எப்போதுமே பரிசோதிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கு. ஆனாலும் அந்த திறமையை கூட எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நான் சொல்றதும் கரெக்ட் தான், நான் கரெக்டா தான் எழுதியிருக்கேன், கொஞ்சம் சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லணும். அந்த பண்பு ஒரு மாட்சிமை பண்பு. இந்த குறளை மாணவர்கள் படித்தாலே அதை புரிந்து கொள்ளலாம். அடுத்த குறள் எனக்கு எல்லா 133 அதிகாரம் சாருடைய குறளை நானும் லைக் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன். ரொம்ப அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனா எல்லா அதிகாரத்திலையும் அந்த கேள்வி செல்வம், கேள்விங்கிற அதிகாரம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சிபிஎஸ்இ பாடத்திட்டமோ எந்த பாடத்திட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த திறன் வளர்ப்பு, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்றாங்க ஆங்கிலத்துல, அதுல 4 ஸ்கில் கொடுக்குறாங்க. LSRWன்னு சொல்றாங்க. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். 4 ஸ்கில்ல அந்த ஃபர்ஸ்ட் வர லிசனிங் ஸ்கில். இன்னைக்கு மேலாண்மையில கூட அந்த லிசனிங்க ரொம்ப நல்லா பேசணும், நல்ல அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த கேள்வி செல்வம் ரொம்ப தேவை. அது நிறைய என்ன சொல்றது, வீணான தர்க்கங்கள், கோபம், இதெல்லாம் கூட இன்னைக்கு மாணவர்கள் கிட்ட இருக்கு. இதுக்கு காரணம் ஆசிரியர் சொல்றத சரியா கேட்டுக்கிறது இல்ல, சரியா புரிஞ்சுக்கிறது. சரியா கேட்டாதான் சரியா புரிஞ்சுக்க முடியும். புலவர் ராமலிங்கம் ஐயா இதெல்லாம் நான் கேட்பேன். அவர் ஒரு இடத்துல சொல்வார், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, எவ்வளவு விஷயம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்பார். அதனாலதான் ஆசிரியர்கள் கூட பாடம் நடத்தி முடிச்சோன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க பல காலமா நடத்திட்டு இருப்பாங்க, அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனா உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க. நிர்மலா மேடம் இங்க ஒரு ஆசிரியர் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும். அந்த புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க. அது எப்ப புரியும்? எல்லாரும் கிளாஸ்ல கவனிக்கிறாங்க, 30 பேர் இருக்காங்க கவனிக்கிறாங்க, 40 பேர் இருக்காங்க கவனிக்கிறாங்க. அதாவது எப்ப அவனுக்கு புரியும்னா முதல்ல அந்த கேள்வி செல்வம் இருக்கணும். லிசன் பண்ணணும். புரியறது அடுத்த கட்டம். புரியாம கூட இருக்கலாம், சில பாடங்கள் புரியாம கூட இருக்கலாம், கடினமா இருக்கலாம். ஆனா முதல்ல கேள்வி செல்வம் தான் அவனுக்கு இன்றியமையாதது. அதனாலதான் வள்ளுவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. உனக்கு வீடு வாசல் காரு என்ன வேணா இருக்கலாம், நகை நட்டு, ஆனா மத்தவங்க சொல்றது நீ கேட்கல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதை மாணவ பருவத்தில இருந்தே வளர்க்கணும். திடீர்னு எதுவுமே 5இல் விளையாதது 50இல் விளையாது. பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, முதல்ல கவனி, ஷார்ப் யுவர் லிசனிங் பார் அப்படின்னு நம்ம சொல்லி, ஏன்னா குழந்தைங்க சில்ட்ரன் ஆர் சில்ட்ரன், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நம்ம நம்மளுடைய கடமை, சும்மா நான் கெமிஸ்ட்ரி டீச் பண்றேன், நான் மேத்ஸ் டீச் பண்றேன், என்னோட சப்ஜெக்டை நடத்திட்டு என் வேலை முடிஞ்சது, எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி பொது விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது இப்ப சொன்ன விஷயம்தான், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதுல நான் ஒரு அடிக்கோடு இட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கசடர. இன்னைக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகள் என்னன்னா, பரீட்சை எழுதிட்டு மார்க் வரல, நான் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரல, நான் நல்லாதான் எழுதினேன், நான் 4 மணிக்கு எழுந்து படிச்சேன், 12 மணி வரைக்கும் படிச்சேன், இங்க இந்த இன்ஸ்டிடியூட்ல போய் டியூஷன் படிச்சேன், 1000 காரணங்கள் சொல்லி எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி மதிப்பெண்கள் வரல, அதனால நிறைய உயர்கல்வி தடைப்படுது. அப்படியே வரிசையா அந்த என்ன சொல்றது, அந்த லேடர்ல ப்ராப்ளம் வருது. இதுக்கு எல்லாம் காரணம், அதாவது நான் ஒரு அறிஞருடைய விளக்கம் இந்த குறளுக்கு பார்த்தேன். அவர் சொன்னார், வள்ளுவரோட நிறைய குறளை எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் லைன் அந்த 4 சீல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். கற்க கசடர, அது ஒரு தகவல். அதுல அடுத்த கடைசியில முடிக்கிறார் பாருங்க, நிற்க அதற்காக, அது இம்ப்ளிமெண்டேஷன். சோ எல்லா பாடங்களையும், அது எதுவாக வேணா இருக்கலாம், வாழ்க்கை கல்வி, ஒரு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸா கூட இருக்கலாம், ஒரு ஆர்ட்டா கூட இருக்கலாம், எல்லாத்தையுமே ஒரு மாட்சிமை உள்ள மாணவன், அதாவது ஒரு நல்ல சிறந்த மாணவன் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, தயங்கக்கூடாது, சார் சொல்ற மாதிரி யார் வேணா என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், நீ உன்னுடைய சந்தேகங்களை கேட்டு
அந்த தெளிவா எவ்வளவு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கசடரங்கிற வார்த்தை எவ்வளவு அருமையா இந்த குறள் வந்து நான் கூட நினைச்சேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தானே, ஆனாலும் இதை சொல்லணும் ஏன்னா இது வந்து முக்கியமான குறள். சோ அதெல்லாம் கத்துக்கிட்டதெல்லாம் அப்படியே இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடக்கூடாது. வேலைக்கு போறோம், அதுக்கு சம்பாதிக்கிறோம், அதுக்கு நமக்கு கல்வி அறிவு வேணும், திறன் வேணும், எல்லாம் வேணும். அதை தவிர நம்ம வாழ்வியல்ல நம்ம எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும். இந்த குறள் மூலமாக வள்ளுவர் இந்த கருத்தை விளக்குகிறார். அடுத்தது வந்து ஊக்கமுடைமை. ஒரு மாணவனுக்கு வந்து முக்கியமான குணம் வந்து ஊக்கம். சோர்ந்து போயிட்டான்னா அவ்வளவுதான். என்னதான் வந்து அவனுக்கு நல்ல ஒரு இதெல்லாம் இருந்தா கூட சூழ்நிலையெல்லாம் நல்லா இருந்து அவனுடைய ஜெனட்டிக்கா நல்லா படிக்கிற திறன்லாம் இருந்தா கூட அந்த ஊக்கம்ங்கிறது குறைஞ்சு போயிடுச்சுன்னா அவனால படிக்க முடியாது. அந்த அதிகாரத்துல இருந்து நான் சொல்ற குறள் வந்து ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுரை. அசைவிலா அதாவது தளர்வற்ற ஊக்கம். திரும்பி திரும்பி அந்த நம்ம இந்த இவங்கெல்லாம் நிறைய எழுத்தாளர்கள் ஹாரி பாட்டர் சீரீஸ் எழுதினாங்களே, அவங்க எல்லாம் வந்து எத்தனை தோல்வி. அந்த மாதிரி ஒரு திரும்பி திரும்பி முயற்சி செய்து படிப்புல வந்து கவனம் செலுத்தி முன்னேற விரும்பினால் கண்டிப்பாக ஊக்கம் உடையானுடைய ஆக்கம் அதர்வினாய் செல்லும். அதர்வினாய்னா முகவரி கேட்டு தானா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பூன் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல. அந்த மாதிரி அவனுக்கு அவனே எதிர்பாராத ஒரு செல்வம் வந்து அவனை வந்து சேரும். அந்த செல்வம்ங்கிறது ஒரு உயர்கல்வி வாய்ப்பா கூட இருக்கலாம். இந்த ஒரு தளராத ஊக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப நிறைய திறன்கள்லாம் இருக்கு மாணவ செல்வங்கள் கிட்ட. நல்ல கிரகிச்சிக்கக்கூடிய இது, நல்ல ஒரு தயக்கம் இல்லாம டவுட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்டுற விஷயம். ஆனா எல்லாத்துக்குமே கொஞ்சம் மனசு கீழே அப்படியே நொடிஞ்சு போயிடுறாங்க. பக்கத்துல ஒப்பிட்டு அவன் வாங்கிட்டான் என்னால வாங்க முடியல, அத மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு, கஷ்டங்கள்லாம் இருக்கு. ஆனா அவன் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம முன்னேறணும் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி திருப்பி முயற்சி செய்யணும். 99 தடவை அந்த இதுல யாரோ போட்டிருந்தாங்க, ஒரு கல்லு கூட அப்படியே உடையும் அப்படின்னா 100 தடவை தட்டினாதான் உடையும் அப்படின்னா அந்த 99 தடவை தட்டுறாங்க பாருங்க, அதுக்கும் ஒரு பலன் இருக்கு. நேர 100வது தடவை தட்டி அந்த கல்லை உடைக்க முடியாது. அந்த 99 தடவை தட்டின அப்புறம் 100வது தட்டுலதான் அந்த கல்லு உடையுது, பாறை உடையுது. அது அடுத்த குறள் வந்து நம்ம வந்து மாணவர்கள் வந்து சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்றோம். இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் வள்ளுவர் நிறைய உதாரணங்கள் கொடுக்கிறார். இது வந்து மடியின்மை, மடின்னா சோர்வு. இதுல வந்து நெடுநீர் மறவி மடிதுயில் 4 கெடுநீரார் காமக்கலன். கெடுநீரார் காமக்கலன் அதாவது ஒருத்தன் கெட்டு போனோம் அப்படின்னா விரும்பி ஏத்துக்கக்கூடிய விஷயங்கள் 4. நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேற இல்ல, நான் கெட்டுதான் போனோம் அப்படின்னு ஒரு மாணவன் வந்து அப்படி அந்த மாதிரி அவனுக்கு ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா சோம்பல், ஒத்தி போடுதல், மறதி, தூக்கம் இவை 4ம் தாம் அழிந்துவிட கருதும் தன்மை கொண்டவர்கள் விரும்பி ஏறும் கப்பல்கள். இந்த 4ஐயும் அவாய்ட் பண்ணணும். சோம்பேறியா இருக்கக்கூடாது, அப்புறம் ஒத்தி போடக்கூடாது, ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்றோம் ஆங்கிலத்தில். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் 10 நாள் இருக்கு, இன்னும் 30 நாள் இருக்கு பரீட்சைக்கு, இன்னும் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் அம்மா எல்லாம் சொன்னா இன்னும் இருக்குமா அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி ஒத்தி போடக்கூடாது. அன்னன்னைக்கு காரியத்தை அன்னன்னைக்கே முடிக்கணும். அப்பப்ப அந்தந்த வேலையை செஞ்சு முடிச்சா கடைசியில பலு இருக்காது. நாங்க கூட ஆசிரியர்கள் கூட சொல்லுவோம், நீ முன்னாடியே படிச்சுட்டேன்னா கடைசியில வந்து ரிவைஸ் பண்ணிட்டா போறோம், டென்ஷன் இருக்காது. நம்ம ஆட்டோல கூட எழுதுறாங்க, கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு, பின்காலத்துல கஷ்டப்படாம இருக்கணும்னா இப்ப கொஞ்சம் கஷ்டப்படு அப்படின்னு. அது வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப ஏற்று நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. அடுத்த குறள், சரி இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். மாணவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய மாட்சிமைகளில் ஒன்று விடாமுயற்சி. அதை விடுத்து சிலர் மதிப்பெண்கள் சரியாக பெற முடியாவிடில் தோல்விக்கான காரணத்தை புரிந்து கொள்ளாமல் எவ்வளவு படித்தாலும் பயனில்லை, எல்லாம் என் தலை விதி என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறார்கள். ரொம்ப அப்படியே டிப்ரெஸ் ஆயிடுறாங்க ஆங்கிலத்துல சொல்லணும்னா. ஆனால் வள்ளுவரோ விடாமுயற்சியை அதற்கான சரியான தீர்வு என்று கூறுகிறார். ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாழாது உயர்த்துபவர். அதாவது ஆழ்வினை உடைமை என்ன பொருள், சோர்வின்றி இடைவிடாது முயற்சித்தார் விதி வந்து இது. இன்னொரு இடத்துல வள்ளுவர் சொல்றாரு, ஊழில் பெருவழி ஆவுல, நீ போய் அது பண்றதுக்கு முன்னாடி உன் விதி முன்னாடி வந்து நின்னுடும். ஆனா அந்த வள்ளுவரே என்ன சொல்றாரு, விடாமுயற்சியை நீ கையில எடுத்துட்டேன்னா அந்த ஊழையும் நீ வந்து
அதை தோற்கடிச்சு நீ வெற்றி அடையலாம். அந்த குறள் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான குறள். அடுத்து இன்னும் ஒரு 2-3 குறள் இருக்கு. சொல்வன்மை, அதாவது ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். வேர்ட்ஸ் ஆர் மந்த்ராஸ், மந்திரம் போல வார்த்தை சொன்னான் பாரதி இல்லையா? அந்த வார்த்தைகளை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்ட் மாணவர்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட், எதையோ பேசிடுறது, எதை வேணா பேசலாம். அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும் வகுப்பறையில, நம்ம எல்லாம் அப்படிதான் படிச்சிருக்கோம். இப்பெல்லாம் வந்து ஃப்ரீடம், எப்பவுமே வந்து சுதந்திரம். அதனால எல்லா மாணவர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. சில மாணவர்கள் அவங்க வந்து எதெல்லாமோ பேசிடுறாங்க. ஆனா சொல்வன்மையை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் பயன் கோடல் மாட்சியின் மாசற்றார் போல். பிறர் கூறுகின்ற சொற்களை பயனை தெளிவாக தெரிந்து கொண்டு மற்றவர் விரும்பி கேட்கக்கூடிய சொற்களை பேசுவது குற்றமற்ற பெருமை பொருந்தியவன் இயல்பாகும். அதாவது மாணவர்கள் வந்து இந்த குறள்ல 2 விஷயம் கவனிக்கணும். 646வது குறள் சொல்வன்மை. ஒண்ணு வந்து என்ன செய்யணும், மற்றவங்க பேச்சிலேருந்து நல்ல பயனுள்ள தகவல்களை எடுத்துக்கணும். அதே மாதிரி மற்றவர்கள் மனம் மகிழும்படி நல்ல சொற்களை பேச வேண்டும், இதையும் கடைபிடிக்கணும். அடுத்தது வினை திட்பம். ரொம்ப வினை திட்பம், வினை தூய்மை, வினை செயல்வகை இதெல்லாமே ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள். திட்பம்னா வந்து அந்த டிட்டர்மினேஷன், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் கீழே இறங்கினாலும், கிராஃப் கீழே இறங்கினாலும் எல்லாம் போயிடும். துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை. அதாவது தெரியும், முடிவை முன்னாடியே பார்க்கணும், அத கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் பண்ணணும். கஷ்டப்பட்டேன்னா நல்ல கடுமையா உழைச்சு, நல்லா படிச்சு, நல்லா ஒழுக்கமா இருந்து, தன்னுடைய உடம்பை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணேன்னா கண்டிப்பா எனக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும், நல்ல எதிர்காலம். இன்னைக்கு நல்ல நம்மளெல்லாம் விட இப்ப நிறைய வாய்ப்புகள், ஒரு கல்லூரி படிப்பெல்லாம் முடிஞ்சோன்னு நிறைய படிப்புகள். எங்க ஸ்கூல்ல ஒருத்தர் வந்திருந்தாரு, நிறைய இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுத்தாரு. அப்போ அந்த +2 மாணவர்களுக்கு என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு, உனக்கு படிப்பே வரலையா, மார்க்கே வாங்கலையா, நீ கவலைப்படாத, நல்லா வரைவியா, நிறைய விதமான டிசைனிங் கோர்சஸ் எல்லாம் இருக்கு, எடுத்து படிக்கலாம். என்ன திறன் இருந்தாலும் அதற்கு ஏற்றமான அந்த படிப்புகள் இருக்கு. அதற்கு வந்து உதவி பணமும் அரசாங்கம் வழங்குறது. அதை படிச்சு முடிச்ச உடனே உனக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாரு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாணவர்களுக்கு இதெல்லாம் தெரியணும். இப்ப ஐயோ இன்னைக்கு நல்ல ஜாலியா இருக்கலாம், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சினிமாக்கு போகலாம், இன்னைக்கு ஒரு நாள் விளையாடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா என்ன செய்யணும், துன்பம் உறவரினும் செய்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செய்யணும். ஏன்னா துணிவு ஆற்றி தைரியம், அந்த தைரியமா இருக்கணும், அந்த மன வலிமையோட இருந்து, மனத்தை இது வந்து வினை திட்பம் இல்லையா, தைரியமா இருந்து முடிவுல எனக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும், இன்பம் பயக்கும் வினை. ஒரு ராஜாவை இதுல கர்நாடகாவோ எங்கேயோ ரொம்ப தவம் பண்ணிட்டே இருந்தாராம், அஷ்டலட்சுமிகளை நோக்கி தவம் பண்ணிட்டே இருந்தாராம். அப்போ கேட்டாங்களாம், ரொம்ப தவம் முடிச்சோன்னு அந்த கேட்பாங்க இல்லையா, உனக்கு என்ன லட்சுமி உனக்கு துணையா இருக்கணும், அஷ்டலட்சுமினா நமக்கே தெரியும், என்ன லட்சுமி துணையா இருக்கணும். அதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு வந்து தைரிய லட்சுமி எனக்கு துணையா இருந்தா போறோம், அது இருந்தா மற்ற லட்சுமி எல்லாம் தானாவே என்கிட்ட வந்துருவா. தைரியமான ஒரு டிட்டர்மினேஷன் வந்து மாணவர்களுக்கு இருக்கணும். இன்னொரு 2 குறளோட என்னுடைய உரையை முடிக்க போகிறேன். கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்க ஆருள் மிக்க குலர் அவை அஞ்சாமை. அதாவது சார்லாம் அந்த துறையிலே இருக்காங்க. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், நிறைய விஷயங்கள் தெரியுது மாணவர்களுக்கு, அதை வந்து எல்லார் முன்னாடியும் அழகா எடுத்து சொல்றாங்களா, உள்ள தெரியுது ஞானம்னு சொல்லுவாங்க. உள்ள இருந்தாக்கா அது என்ன பிரயோஜனம், வெளியில வந்து அதை நம்ம இது பண்ணணும் இல்லையா, அதை வெளிப்படுத்தணும், அதாவது எக்ஸ்போஸ் பண்ணணும். ஒரு சிறந்த மாணவன் தான் அறிந்தவற்றை கற்றோர் ஏற்றுக்கொள்ளும்படி, அதாவது நல்ல அறிவார்ந்த மக்கள் உள்ள சபையில சொல்லி, அது மட்டும் இல்ல தனக்கு தெரிஞ்சது சொல்றதோட அவனோட வேலை முடியல, தன்னை விட மிகுதியாக கற்றவர்களிடம் தான் கற்க வேண்டியவற்றை மேலும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சில மாணவர்கள் வந்து அந்த கம்யூனிகேஷன் கூட இருக்கும், நல்ல போல்டா எல்லாத்தையும் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளிப்படுத்துவாங்க. ஆனா அடுத்தவங்க கிட்ட ஒரு நல்ல ஐடியாவோ நல்ல ஒரு தகவலோ இருந்தா அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனா இந்த வள்ளுவர் வந்து இங்க ஒரே குறள்ல 2 விஷயத்த இது சொல்லிட்டார், வலியுறுத்தி சொல்லிட்டார். நீ உனக்கு தெரிஞ்சத
அழகா கற்றார் முன் எடுத்து சொல்லணும். சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிட்டு அங்க உனக்கு பிரச்சனை இல்லாத இடத்துல சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கற்றவர்கள் உங்களை மாதிரி ஒரு சான்றோர்கள் சபையில அறிவார்ந்த மக்கள் இருக்கிற இடத்துல அவன் எடுத்து சொல்லணும். அதே மாதிரி அவங்க சொல்ற கருத்துக்களையும் ஏற்றுக்கணும். வள்ளுவர் ஒவ்வொரு குரல்லையும் பாருங்க 2 பயனை கொடுக்கிறாரு. கடைசியா எல்லாமே அவனுக்கு அறிவுத்திறன் மற்ற திறன்கள் எல்லாம் இருக்கு, வாழ்க்கையில எல்லாத்தையும் கற்று தேர்ந்து முன்னுக்கு வரலாம். ஆனா அந்த பணிவு ஹம்பிள்னஸ் அடக்கம் அது இல்லை அப்படின்னா, அதாவது ஒரு ஆங்கிலத்துல நான் ஒண்ணு படிச்சிருக்கேன், அதை ட்ரையாங்கிள் மாதிரி காட்டுவாங்க. நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட் 3 கோட்டையும் போட்டாதான் அது ஒரு முக்கோணமா போகும். ஒரு கோட்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா there is no triangle. நாலேஜ், சில பேருக்கு அறிவுத்திறன் இருக்கும், அவங்க ஒரு வகை. சில பேருக்கு ஸ்கில் மட்டும் இருக்கும். நம்ம கார்பெண்டர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், அவன் வேலையெல்லாம் நமக்கு செய்ய தெரியாது. ஸோ 2 பேரும் அவங்கவுங்க இதை வச்சு வாழ்க்கையில சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. சில பேருக்கு 2 இருக்கும், நாலேஜும் இருக்கும். சில இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க களத்துல இருந்து வேற எங்கேயும் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு அறிவுத்திறனும் இருக்கும், அந்த இந்த ஸ்கில்லும் இருக்கும், அவங்க ஒரு படி மேல. ஆனா அந்த 3வது பாருங்க, 3வது என்ன சொல்றாரு அந்த அறிஞர்? ஆட்டிடியூட், நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அது யாருக்கு இருக்கோ அப்பதான் அந்த முக்கோணம் நிறைவடைகிறது. அந்த கடைசியா உள்ளது இது 2 இருந்துட்டு அந்த ஆட்டிடியூட் சரியில்லை. நம்ம இன்னைக்கு இதுல எல்லாம் பெரிய பதவியில இருக்கிறவங்களை எல்லாம் பாக்குறோம், அதெல்லாம் நம்ம அந்த தேவையில்லாத ஒரு உதாரணங்களை எல்லாம் சொல்ல வேண்டாம். ஆனா நமக்கு எல்லாரும் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், மீடியால பாக்குறோம், நல்ல அறிவு இருக்கு, நல்ல திறன் இருக்கு, ஆனா அந்த ஒழுக்கம் இல்லாததுனால கீழே வந்துடுறாங்க. அவங்க என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கும் பயன் இல்லை, அவங்கள சேர்ந்தவங்களுக்கும் எதுவும் பயன் இல்லை. நம்ம மேடம்லாம் இருக்காங்க, நிறைய தெரியும், காவல்துறை அதிகாரி மேடம்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க. ஸோ இறுதியாக இந்த குறளை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். அதிகாரம் 10 95. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அதாவது நம்ம என்னத்தையோலாம் அணிகலன்கள் நினைச்சுக்கிறோம். நம்ம நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸ் அதெல்லாம் போட்டுண்டா நமக்கு ரொம்ப அழகா இருப்போம், நம்ம எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதெல்லாம் உண்மையான அணிகலன்கள் இல்லை. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் 2 கேரக்டரிஸ்டிக் ரைட் சொல்றாரு மாணவர்களுக்கு. நீ என்னதான் கல்வி கற்றாலும், என்னதான் நீ மதிப்பெண்கள் எடுத்தாலும், என்னதான் திறமையாக இருந்தாலும் பணிவை கற்று, பி ஹம்பிள். அடுத்தவங்கள்ட்ட பணிவா நட, சொல்ல வேண்டிய விஷயங்களை நல்ல ஒரு இனிமையான வார்த்தைகள் மூலம் அதை தெரியும். எதையுமே அந்த செட்டியார் கடையில எல்லாம் உப்பு இருக்கா அப்படின்னா பருப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா லைஃப்ல எடுத்துக்கிட்டு நல்ல படிச்சு நல்ல திறன்களை வளர்த்துக்கொண்டு, ஏன்னா படிப்பு மட்டும் நீ போறாது, நிறைய திறன்களை வளர்த்துக்கொண்டு நல்ல ஆளுமை, அந்த ஆட்டிடியூட்னு ஆங்கிலத்தில் சொல்றோம், அதையும் வளர்த்துக்கொண்டு நான் சொன்ன முக்கோணம் அது நிறைவடைகிற மாதிரி மாணவர்கள் நல்ல வாழ்க்கையில சிறப்பா வரணும். இந்த தலைப்புல நான் எடுத்துக்கிட்ட குறள், கொடுத்த விளக்கம் எல்லாம் எந்த அளவுக்கு பொருந்தும்னு எனக்கு தெரியல. நீங்க சார் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம். இதை நான் எனக்கு தெரிஞ்ச அளவுல உங்களுடன் இந்த இனிய மாலை பொழுதில் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு, ஏன்னா வாய்ப்பு கொடுத்தாதான், வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்கன்னு சார் சொல்றாரு. ஆனா அந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தராரு இல்லையா. நான் என்னைக்குமே அவரை ஒரு பிரைம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவேன். உங்ககிட்ட இருந்துதான் எல்லா எனர்ஜியும் அப்படியே இதா இருக்கு, ஃப்ளோ ஆகுது, நாங்க எல்லாரும் அதுல டிராவல் பண்றோம்னு சொல்லுவேன். ஸோ மீண்டும் ஒரு முறை தாமோதரன் ஐயாவுக்கும் பொறுமையாக கேட்ட அந்த கேள்வி செல்வம் உங்க எல்லாருக்குமே இருக்கு. உங்களுக்கு அந்த கேள்வி செல்வம் இல்ல அப்படின்னா நான் பேசுற பேச்சு காத்துல போயிருக்கோம் இல்லையா. சோ கேள்வித்திறன் மிகுந்த உங்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ரெஸ்பான்ஸுக்கும் தலைவர் ஐயாவிற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அவர் ரொம்ப ஊக்கப்படுத்துவாரு. என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இன்று நம்மிடையே நிறைய இருக்காங்க. அந்த கல்லூரி கிடைக்கலனாலோ இல்லைன்னா அவங்க கேட்ட அந்த கோர்ஸ் கிடைக்கலனாலோ அதுலயும் மன வருத்தம் அவங்களுக்கு அடையிறாங்க. என்னமோ உலகமே அவங்களுக்கு எதிராக போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. அது கெரியர் கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா அதான் அவங்க சொல்றாங்க, எவ்ரி ஹியூமன் இஸ் யூனிக். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு தனித்திறன் நிச்சயமா இருக்கும். அந்த தனித்திறனை அவர்களை உணர வைப்பதுதான் கல்வி முறை. இன்னைக்கு நம்மளோட கல்வி முறை எப்படி போயிட்டு இருக்குன்னா, நீ படி, மார்க் வாங்க, இந்த கோர்ஸ் படி, இதுல படிச்சா அறிவாளி, இது பேசினா அறிவாளி, இப்படிதான் நம்ம வச்சுட்டு இருக்கோம்.
அறிவுன்றது அதுக்குள்ளெல்லாம் அடங்காது. அதனாலதான் வள்ளுவர் நுண்ணிய நூல்வள கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இது 373. அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிது. இது 503வது குறள். 51வது. நிறைய படித்தவரிடம் ஊன்றி பார்த்தால் அறியாமை மண்டி கிடக்கும். நுண்ணிய நூல்வள கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று எழுதுகிறார். சோ அறிவின் தன்மை என்பது எடிசன் எதுவும் படிக்கல. அடிப்படை சின்ன கல்வியிலே டன்ஸ்ன்னு சொல்லி திருப்பி அனுப்பப்பட்டவர், களிமண் மண்டையன் என்று சுட்டப்பட்டவர். ஆனா உலகமே வியக்கும் அளவு கண்டுபிடிப்புகளை அவர் பிடிச்சார்னா அவர் தன்னை அறிந்து கொண்டார். அதை அறிய வைத்தவர் அவங்களுடைய அம்மா. இன்னைக்கு அம்மாக்கள் அப்பாவுக்கு பங்கு இல்லையான்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்றார், தந்தை மகற்காற்றும் நன்றின்னு எழுதார், நன்மைன்ற பொருள். அவையத்தும் முந்தி இருப்ப செயல்னா அப்பாதான் சொல்லிவிடுவோம்னா அம்மா சொல்லி கொடுக்கூடாதா? வள்ளுவருக்கு அம்மா மேல நம்பிக்கை இல்லையா? இப்படி எல்லாம் கேட்டக்கூடாது. ஆனா அம்மா அப்பாவா பார்க்கணும், அப்பா அம்மா. ஒவ்வொரு ஆணிலும் பெண் இருக்கிறார், அதான் உண்மை. ஆமாங்க, திருவிக்கா எழுதுறாரு, ஒவ்வொரு ஆணிலும் ஒரு பெண் இருக்கு. நம்ம அப்படி இருந்தாதான் நல்ல ஆணா இருக்க முடியும். நமக்குள்ள அந்த அந்த இரக்கத்தன்மை, பரநலம் இதெல்லாம் இருந்தா அதான் பெண்மையினுடைய அடையாளம். இன்னைக்கு பெண்ணிய அமைப்புகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் வேறுபாடு உருவாகும். பெண்ணியம்னா அடிமையாவது அல்ல, பரநலம் உடையவர்கள், சமுதாய அக்கறை உள்ளவர்கள், குடும்ப அக்கறையில் அதிகம் செலுத்துபவர்கள். ஒன்னு 6ஆ மாத்துவாங்க செல்லக்கண்ணு. நான் அந்த காலத்துல அந்த ஒரு பாட்டு கேட்டால கையில கூட 1 6ஆ மாத்துவாங்க, நீ 6ஏ 1 இல்லாம பண்ணிட்டு போயிடுவேன். நம்பிக்கை. வள்ளுவர் அதனால்தான் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண்பா 56 லட்சமா அப்படி தூக்கி வைக்கிறார் பெண். உடனே வள்ளுவர் எல்லாம் சேர்ந்து அவரு பெண் வழி சேரல் பொண்டாட்டி பேச்ச கேட்காது. எந்த பொண்டாட்டி பேச்சு எப்ப கேட்காதுன்னு சொன்னார். அது ஃபுல்லா படிக்கிறதே கிடையாது, எதையாவது ஒண்ணு படிச்சுட்டு வள்ளுவர் சொல்லிட்டார். வள்ளுவர் அந்த மாதிரி சொல்லல, ஏவலை கேட்காதே என்று எழுதுகிறார். நீங்க அந்த ஒவ்வொரு குறளையும் உன்னிப்பா பாருங்க. 10 குறளை ஒரு பெண்ணி அமைப்பு போடும்போது நான் அதுக்காக நான் சொல்றது ஒரு 15 வருஷம் முன்னாடி நான் ஸ்டூடெண்டா இருந்தேன். அப்பவே எடுத்து நான் அதை டீப்பா படிச்சேன். இது எப்படி இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க வள்ளுவர்? அப்புறம் பார்த்தா அது சொல்றதெல்லாம் ஒரு ஏவல் ஏவல் ஏவல். அதுவும் அந்த கால சூழல்ல ஆண் போய் சம்பாதிக்கணும், ஆண்கள்லாம் போவாங்க, பெண்கள் வீட்டுல இருக்க காலகட்டத்துல பெண் பேச்சை கேட்டு நீ வீட்டுல தங்கிடாத, நீ வெளியே போய் சம்பாதிச்சு சுற்றம் காக்க வேண்டியது உன் கடமை, ஏவலை கேட்காதே என்று சொல்ற. நீங்க அதுதான் அத நம்பிக்கைகள். அந்த காலத்துல இருக்க நம்பிக்கை மீறி ஒருத்தனால எழுதிட முடியாது, ஒரு சிலர் தான் எழுத முடியும். அது வள்ளுவம் நம்ம ஆழ்ந்து படிச்சா இதுல நிறைய விஷயம். இதான் இந்த சிந்தனைகள். இந்த மாதிரி அரங்கங்கள்ல நம்ம கேட்கும் போது அவங்க சொன்னாங்க இல்லையா, லிசனிங் ஸ்கில்ஸ். இந்த லிசனிங் ஸ்கில் தான் இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். ஒருத்தர் நல்லா சிந்திக்கிறாங்கன்னா அவங்க கூர்ந்து கேட்கிறாங்க. நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. 419. பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். 417. நல்ல நுண்ணிய கேள்வி அறிவு உடையவர்கள் தப்பா பேசணும்னு அவங்களா பேசினா கூட வாயிலிருந்து தப்பே வராது. அப்ப பாருங்க, அந்த கேள்வி அறிவு எவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கும் நம்ம லிசனிங் ஸ்கில்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நீங்க பாருங்க, ஒருத்தர் நல்ல மார்க் வாங்குறாங்க, நல்ல படிக்கிறான்னா அவனோட லிசனிங் இதுவா இருக்கும், ராப்ட் அட்டென்ஷன். மேபி அப்படியே உள்ள அதுவாவே மாறி இருப்பான். வேற பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது, அதுவா மாறி இருப்பான். இப்ப நம்ம எதை விரும்புறோமோ அதுவா மாறும் இல்லையா? அதான் வாழ்க்கை தன்மை, அதான் உளவியல். இந்த உளவியல் எல்லாம் இந்த மாதிரி அரங்கங்கள்ல நம்ம பொறுமையா நீங்க உட்காந்துருக்கு 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கோம் அப்படின்னா, இந்த 1.5 மணி நேரம் உட்கார்றதே ஒரு தவம். என்னப்பா இலக்கிய கூட்டம்பா, ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, அதாவது பேசிட்டு இருந்தாங்க, உட்காந்து கேட்டு இருந்தோம், எப்படா முடிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தான். அவங்க முடிகிற மாதிரி தெரியல. வேற உள்ளே உட்காந்துட்டேன்னா வெளியும் ஏற முடியல. இப்படி சில பேர் வருத்தத்தோட கூட உட்காந்து போவாங்க. அது இல்லை, இது தவம். இது ஒரு தவம், தன்னை கரைத்து கொள்ளும் இடம். இங்க நம்மளை செதுக்கிக்கிற இடம். இந்த இடத்துல உட்காரும் போது நல்ல விஷயங்களை கேட்கிறோம். இப்ப யாராவது இங்க பேசணுங்க, யாராவது கவிதையிலையோ இல்ல பேச்சிலையோ இல்ல யாராவது நீ உருப்பட மாட்ட, நீ பிறந்ததே வேஸ்ட், உனக்கு சுக்கிர பார்வை சரியில்லை, வக்கர பார்வை நிறைய இருக்குது, நான் குரு 7ஆம் இடத்துக்கு வரணும், ஆனா அவன் போய் 9ஆவது இடத்துல உட்காந்துட்டான், 9 நல்லது தான் ஆனா உனக்கு கெட்டது அது இப்படின்னு சொல்லுவான். ஏன் 9 நல்லது தாங்க, 9 நல்லது ஆனா உனக்கு அது 9 சரியில்லை இப்படி எல்லாம் சொல்லி அவனை காலி பண்ணி அனுப்பிச்சிருவான் நம்ம இல்லையா? பிறக்கும் போதே ஜாதகத்தை பாக்குற ஒரே ஆளுங்க நம்ம தான். அப்ப 10,000 ஜாதகம். ஆமா, என் பொண்ணு கேட்டா, அப்போ குழந்தைக்கு பார்க்கணும் ஜாதகம். சரி பாருங்க, அதுல என்ன இல்ல 10,000 கேட்கிறாரு. யார் அவர்? வாழை மட்டும் ஜோசியா ஆளை விடுன்னு.
10,000 தான் நான் நிறைய வேலை வச்சுக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு போய் கத்தி சம்பாதிக்கிறது உனக்கு 10,000 தூக்கி அள்ளி கொடுக்கு. நீ ஜாதகம் எதுவும் எழுதிக்கோ, உங்க வீட்டுக்கார்ட்ட வாங்கி எழுதிக்கோ. 10,000 நாங்கள் ஓப்பனா வாழ்க்கை யார் வீட்லயும் எதுவுமே ரஷ்யன் சீக்ரெட் கிடையாது. நம்ம நினைச்சிருப்போம் நம்ம வீட்டுல ரஷ்யன் சீக்ரெட், அதெல்லாம் நான் எதுவுமே ஓப்பன் ஆகுறேன். மேக் இட் கேண்டிட். ஏன் உள்ள வச்சு நீ வாழ்க்கை என்பது என்ன, வாடுறதுக்கு தான் வாழ்க்கை. எல்லா வாழ்க்கையிலும் எங்கேயோ ஒரு சோகம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு இனிமை இருக்கும், ஒரு நயம் இருக்கும். இதை விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். எல்லாரையும் அவங்கவுங்களா எடுத்துக்கிட்டு அவங்கவுங்களோட சந்தோஷமா பழகி அவங்கவுங்கள பார்க்கும்போது சிரிச்சு வணக்கத்தை உண்மையா வணக்கம் வணக்கம் உண்மையா பார்க்கும்போது நம்ம சொல்ற வணக்கம் அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை பார்த்து தொலைஞ்சிட்டோங்க. நான் வணக்கம்ண்ணா, ஐயா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்றது. ஏன் அது பொய்யா? ஏன் இனிமையா இயற்கையா? இதெல்லாம் தான் இந்த அரங்கங்கள் நம்ம எனக்கு நான் 21 வருஷமா கத்துனுக்கிறேன். அங்க மெட்ரோ பார்க்ல ஆரம்பிச்சதுல இருந்து இங்க இந்த பார்க்ல செய்யற வரைக்கும் 21 வருஷம். எத்தனை விதமான மனிதர்கள், எவ்வளவு மனிதர்கள் ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா வந்து இதுக்காக நான் எழுதி வைக்கிறேன்னு சொன்னவெல்லாம் வீட்டை கட்சியில எங்க இருந்து புடியும் போகாம இருந்தா செய்யணும் ஆயிடுச்சு. அந்த மாதிரி மனிதர்களே நம்ம பார்த்துருக்கிறோம். நான் உங்களுக்கு சார் உங்களுக்காக லேண்டே எனக்குலாம் எழுதி வைக்காதையா, அரங்கத்துக்கு வேணா எழுதி வைன்னு. அதுதான் பாருங்க, நான் இவ்வளவு சென்ட்டுக்குது அவ்வளவு சென்ட்டுக்குது, எந்த சென்ட்டு வேணா ஆள் அட்ரஸே இல்லை, பேசினா கூட எடுக்கிறது இல்லை போன. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுதல் யாருக்கும் வெளியே. அதனாலதான் பேசும்போது கூட கவனமா பேசுறாரு வள்ளுவர். யாகாவராயினும் நாகாக்க. ஒவ்வொரு அரசியல்வாதி இது 1000 முறை சொல்லிட்டுதான் அரசியல் மீட்டிங்க போகணும். யாகாவராயினும் நாகாக்க. 127. இப்ப பாருங்களேன், இப்ப நானும் தொடர்ந்து இந்த ஒரு மாசமா நைட்டு 10 to 11 11 to 12 கேட்கிறேன். இந்த அரசியல் விமர்சனங்கள் பத்தி கேட்கிறேன். ஒவ்வொரு அரசியல் தலைவரும் எப்படி தத்துபுத்துன்னு பேசிட்டு அதை மாத்தி பேசுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களோட மடமைகள் வெளிப்படும். நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல, எனக்கு கட்சி கிடையாது. நான் இந்த கட்சி அந்த 11 to 12 ரொம்ப தீர்க்கமா கேட்பேன். ஏன்னா பொறுமையா டைம் இருக்கும். உட்காந்து கேட்கும்போது எவ்வளவு அபத்தமா உளர்றாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, மக்களுக்காக எப்படி பேசுறாங்க, மக்களை உண்மையா நினைக்கிறவங்க மனசுல இருந்து என்ன வார்த்தைகள் வரணும். முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒள்ளாது வானம் பெயர், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். 388 அது 559. இதெல்லாம் வாழ்க்கையினுடைய செறிவுகளை வள்ளுவர் வந்து ஒவ்வொரு ஆட்சியாளனும் இது ஒரு தேசிய நூலானாலும் நம்ம நினைக்கிறோம். நான் இப்படி கூட நினைக்கல, இது ஒரு தமிழ்நாட்டு நூலானால் போதும். இப்ப எனக்கு தேசிய நூல் கூட ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டிலே இது தேவைப்படுது. இப்ப இவங்க சொன்னாங்களே இத்தனை மாட்சிமைகளை இதுல தீர்வுகள், நான் வந்து கடைசி கட்டுரை நான் எழுதியிருக்கேன். கடைசிக்கு முன் கட்டுரை கடைசி ஆனந்தி எழுதியிருக்காங்க. அதுக்கு பதிப்பாசிரியரா 2 பேர் இருந்தாலும் அவங்க கடைசியா அந்த கட்டுரையில கான்ஸ்டிடியூஷனோட அத்தனை என்ன சொல்றது, அதுல இருக்கக்கூடிய விடுமங்கள், வேல்யூஸ், கான்ஸ்டிடியூஷனல் கார்டினல்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது அத்தனையும் நம்ம திருக்குறள்ல இயற்கையாக இயல்பாக. இன்னைக்கு ஒரு நூல் இந்தியால தேவை, ஒரு நூலை அறிவிக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம எந்த மத நூலையும் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. நான் தப்பு சொல்ல, அது நம்பிக்கை. அதையும் மீறி எதுவும் டச் பண்ணாம ஒரு நூல் தைரியமா சொல்லணும்னா திருக்குறள் ஒன்று. சரி, எந்த நூலையும் நீங்க காட்ட முடியும். இதை எடுத்து நீ ஒரு மாணவனுக்கு முதல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் அவனுக்கு படிப்பே சொல்லி தராங்க. அவன் படிப்பெல்லாம் அவன் உளவியல், அவன் உளவியல், அவன் உளவியல், அவன் உளவியல், அவனை தெரியவை. லாஸ்ட்ல கெரியர் கவுன்சிலிங் வைக்க வேண்டாம். You make it in the first instance itself. முதல்ல பண்ணுங்க, அவனை புரிய வைங்க. ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும். ஒரு காலேஜ்ல இன்னைக்கு காலேஜ்ல பஸ் ஸ்டேன் அடிச்சுக்கிறாங்க, கத்தியும் கபடாவும் உள்ள பிரசிடென்சி காலேஜ் உள்ள கத்தியும் கபடாவும் உள்ள இருக்குது. உள்ள போய் பார்த்தா அப்படியே பெரிய பெரிய அருவாள் வெட்டு எல்லாம் வச்சிருக்கிறான். யாரு? 21 வயசு பையன். 19, 20, 21 தானே காலேஜ். அப்ப 21 வயசு பையன் இன்னைக்கு கத்தியும் வச்சுன்னு எடுக்கிறான், சுத்துறான், ஒருத்த வெட்டிக்கிறான். லா காலேஜ்ல ஒரு அடி உலகமே பார்த்துச்சு எப்படி அடிபட்டது. சோ இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பாக்குற இந்த காட்சிகள் ஏன் வருதுன்னா, அவன் ஒரு சட்டம் படிக்க வரவனை அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவுறான்னா அவன் என்ன சட்டத்தை அவனால சொல்ல முடியும். டாக்டர்ஸ் அடிச்சுக்கிறாங்க, என்ஜினியர்ஸ் அடிச்சுக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எங்க இந்த மனோநிலை? இதை பாக்குற அரசு நான் அடிச்சுக்கிறான், இதுல ஏதாவது அரசியல் பார்க்கலாமா அப்படின்னு பாக்குற மனோபாவம் எவ்வளவு துட்ட மனோபாவம். இதை தீக்கிறதுக்கு வருங்கால இளைஞர்கள் நல்லா இருக்கணும், என் பேரை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, இது அவங்க எல்லாம் உன் பேரை என்ன பாரு, உன் பேத்தியா பாரு,
முன்ன ஆண்கள் மட்டுமே குடிச்சிட்டு இருந்த நிலை போய் போதைகளுக்கு அடிமையாகிற நிலை போய் இன்னைக்கு பெண்களும் அதே நிலைமைக்கு ஆயிட்டாங்களே அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயலா இருக்க. வருத்தத்துக்குரிய செயலா இருக்க. இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா என்ன காட்டு தெரியுமா? women girls, college girls, they become addicts, slave to drugs, cigarettes. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிங்க. பக்குன்னு ஏன் இந்த நிலை எங்க போகுது? ஆண்கள் பையன்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாங்க we are equal. நான் குடிச்சா உள்ள போவாதா? நான் அடிச்சா புகை வராதா? நானும் தான் அடிப்பேன். நீ காதுல விடுவியா, நான் மூக்குல விடுவேன். இன்னைக்கு இந்த நிலைகள்லாம் போகணும்னா முதல்ல ஒரு மாசம் பாடவே சொல்றாங்க நான் கல்லூரியில யூனிவர்சிட்டியில சிலபஸ் புது இதெல்லாம் கொண்டாடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் அவனுக்கு வேற கல்வியே கிடையாது, உளவியல் சார்ந்த கல்வி. அதுல அவன் தேர்ச்சி பெறணும். அப்பதான் அவனுக்கு அட்மிஷன் நிறைய நிரந்தரமாகும். அவன் எந்த காலேஜா இருந்தாலும் சரி, என்ஜினியரிங் ஆகட்டும், எதுவாகும். இந்த உணர்வை நம்ம இந்த பள்ளிக்கூடங்கள் ஏன் நம்ம தூண்டக்கூடாது? யூனிவர்சிட்டிஸ் ஏன் அதை புகுத்தக்கூடாது? புதுமுறை கல்வி, புத்தாக்க கல்வி. நீ அறிவு அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் கண்டில்லாதவர். 997வது குறள். நம்ம சிந்திக்கணும் இல்லைங்களா? இதை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? இதை பத்தி நம்ம இதெல்லாம் கொண்டு போகணும் இல்லையா மக்கள்கிட்ட? இதெல்லாம் கொண்டு போவோம். அறிவை மாத்திரம் கூர்த்திட்டு ஒரு பக்கம் அவன் மனசாட்சியே இல்லாத அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான். அவன் தாய் தந்தை ஈன்ற பொழுதின் ஈன்ற பொழுதின் பருத்தம் தான் படுபடுவான். மகன் தந்தை காட்டும் போது நீ ஒன்னும் பண்ண வேண்டாம்டா, போலீஸ் இங்கிலீஷ்ல மாட்டிக்காத, எதுவும் தப்பு கூட தப்பு இல்லாம செஞ்சுட்டு வான்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாரல் சயின்ஸ் நீ சொல்லி கொடுத்தா அவன் கதையா கேட்டு போயிடுவான். இதை செய்முறை ஆக்டிவிட்டி பேஸ்ட் மாரல் சயின்ஸா கொண்டு வாங்கன்ற நான் அவனை செய்ய வைங்க. சமுதாய பகுதியில் ஈடு சார். நாங்கெல்லாம் என்சிசில NSSல இருந்தோம் சார். வாழ்க்கையில சும்மா உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரமே கிடையாது. காலேஜ் என்சிசில ஆர்டி பீரியட் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். டெல்லிக்கு போயிட்டு வந்தேன். 24 மணி நேரம் விஆர்ஆந்தி இது எப்போ ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நேரமே கிடையாது. ட்ரில்லு அது இது இப்படியே போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி NSS சேவை செய்யுங்க, பசங்களை கொண்டு வாங்க, இதுக்கு அந்த மாதிரி ஊக்குவீங்க என்று சொல்லி இது ஒரு சிந்தனைக்கு. அடுத்து இந்த மாதம் பிறந்த நாள் கண்டவர்களை நம்ம வாழ்த்தணும். டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 96வது மாத கூட்டம். இந்த மாத கூட்டம் இன்றைக்கு சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கன் வற்றல் மனம் தளித்தற்று என்ற குறள் நெறிக்கு ஏற்ப அன்பால் கட்டுண்ட இந்த கூட்டம் அது முனைவர் நம்முடைய தாமோதரன் அவருடைய அன்புக்கு இணைந்து வருகின்ற கூட்டம். இந்த கூட்டம் முதலிலே 6 ஆண்டுகளுக்கு முன்னாலே டாக்டர் மூவா பெயரில் இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தை நான் தொடங்கப் போகிறேன் என்று சொன்னபோது அதில் முதலாக அவருக்கு ஊக்கம் அளித்து அவரை கையெழுத்திட்டு வந்தான். அதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் இது வரைக்கும் 6 வருஷமா இந்த கூட்டத்தில் சொன்னது கிடையாது. இன்னைக்கு இந்த எழுச்சியான ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லணுன்ற ஒரு
ஒரு ஒரு உந்துதல் அது என்னன்னா 7 ஆண்டுகளுக்கு முன்னாலே 2007ஆம் ஆண்டில் பல்கலைக்கழகத்துக்கு எனக்கு ஒரு தகவல் வந்தது. சென்னை பல்கலைக்கழகம் பணியாற்றி கொண்டிருக்கும்போது கல்வி அமைச்சர் அன்பழகன் அவர்கள் உங்களை அழைக்கிறார் என்று கூப்பிட்டாங்க. அவருடைய அலுவலகத்துக்கு போனேன். நீங்க என்ன நீங்க பல்கலைக்கழகத்தில் வந்து அலுவலர்கள் சங்கத்துடைய தலைவராக இருக்கீங்களா? ஆமா. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு மேலிடத்துல ஒரு இடத்துக்கு ஒரு வாய்ப்பு வருது, அந்த வாய்ப்பு கொடுத்தா நீங்க போவீங்களா அப்படின்னு கேட்டார். ஐயா கொடுத்தா போவேன் அப்படின்னு. இல்லை, நீங்க ஏற்கனவே ஒரு இடத்துக்கு வந்து நீங்க தமிழ்நாடு தரநிலை பல்கலைக்கழகத்துடைய ஒரு உயர் பதவிக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களை பற்றி கான்ஃபிடென்ட் ரிப்போர்ட் எல்லாம் நான் வாங்கிட்டேன். அந்த கான்ஃபிடென்ட் ரிப்போர்ட்ல எனக்கு பிடித்த ஒரே ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து டாக்டர் சீனிவாசனுடைய மூவாவுடைய மாணவரான டாக்டர் சீனிவாசனுடைய மகன் அப்படின்ற ஒரு கருத்து வந்து அதுல வந்து பாருங்க, எனக்கு வந்து மூவா நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், தெரியும், பழகியிருக்கோம். ஆனால் அவர் இறந்து எத்தனையோ காலம் ஆகிவிட்டது. அவர் இறந்த காலத்துக்கு அவர் இறந்த ஒவ்வொரு ஆண்டும் அவரை நினைக்கிறோம். இதையெல்லாம் செய்து இதெல்லாம் இது அவருடைய என்னுடைய தந்தையாருடைய மாணவர் என்கின்ற ஒரே தகுதி என்னை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போனது. ஆக இது வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி மட்டுமல்ல, மூவாவை நான் என்றுமே மறக்க முடியாது. அந்த வகையில நான் தான் அவர் சொன்னபோது உடனடியாக செய்வோம் என்று நான் கூட இருந்தவருக்கு எல்லா நிலையும் அவருக்கு துணை நின்றோம். அந்த நிகழ்ச்சியை நான் பகிர்ந்து கொண்டதில் உண்மையிலேயே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. எனக்கு மூவா அவர்கள் சொல்ல நான் ஏன் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய செல்வராஜ் அவர்கள் மூவாவுடைய பொன்மொழிகளை சொல்லுகின்ற பொழுது அவர் இல்லை, ஆனால் அவருடைய பொன்மொழிகள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. அதை நாம் இன்றைக்கும் நாம் வந்து அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் சொன்ன ஒரு பொன்மொழி, மனத்தால் வாழும் வாழ்க்கை இது, அது மனிதனுக்கு மன வளர்ச்சி உண்டு, இந்த மனம் இருப்பதை விட்டு இல்லாதது பக்கம் தான் சென்று கொண்டிருக்கும். ஆக இருப்பதை விட்டு இல்லை, நாம் இருப்பதை விட்டு சில நேரங்களை தேடும் போது நமக்கு நம்முடைய நம்முடைய கீதா முத்துகிருஷ்ணன் அவர் சொன்னதை போல முயற்சி என்பது வேண்டும். அந்த முயற்சி இருந்தால் தான், இல்லை என்றால் கூட பரவாயில்லைம்மா இருக்குது, நமக்கு இந்த நிலையிலே நாம் இருக்கிறோம், நிலையை விட்டு நிலைக்கு போகக்கூடாது என்று நினைக்கின்ற பொழுது முயற்சி என்பது எல்லா நிலையும் தேவைப்படுகிறது. எனவே அவருடைய டாக்டர் மூவாவுடைய பொன்மொழிகள் என்பது நமக்கு என்றென்றும் கல்வெட்டு போல் நின்று நம்முடைய வாழ்க்கைக்கு உயர்ந்த முயற்சியை அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவு கூறவே இந்த நிகழ்ச்சியை நான் குறிப்பிட்டு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் செல்வராஜ் அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த பொன்மொழிகள் ஒவ்வொன்றும் ஒரு கல்வெட்டாக நாம் எடுத்து மூவாவுடைய பொன்மொழி பல்கலைக்கு இந்த திருவிக்கா பள்ளியிலே ஒரு கல்வெட்டாக கூட நாம் செய்து வைக்கலாம் என்கின்ற ஒரு உணர்வு கூட எனக்கு வந்தது. இன்றைக்கு அவர் சொல்லுகின்ற போது நாம் எத்தனையோ ஒவ்வொரு மாத கூட்டத்திலும் நாம் மூவாவுடைய பொன்மொழிகளை நினைவு கூறுகிறோம். அந்த பொழிவுகள்லாம் தவிர்த்து ஒரு புத்தகமாக போட்டுவிட்டு அதையெல்லாம் ஒரு நம்முடைய இதுலேயே திருவிக்கா பள்ளியிலேயே ஒரு நம்முடைய கல்வெட்டாக கூட அதை பதித்து வைக்கலாம், வருங்காலத்திற்கு உதவும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லிக்கொண்டு, அதே போல் ஒவ்வொருவர் பேசுகின்ற பொழுதும் கவிதைகள் வாசிக்கின்ற போது வசீகரப்பவர்களுடைய கவிதை மிக வசீகரம் மட்டுமல்ல, அது ஒரு உச்சநிலைக்கே சென்ற கவிதை என்று சொல்ல வேண்டும். அதே போல் ஒவ்வொருவருடைய கவிதைகளுமே நம்முடைய மனத்திலே பதிகின்ற கவிதைகளாக அந்த கவிதைகள் அமைந்தன. அதே போல் அந்த ஒரு ஜோதிமணி நான் கவிதையா படிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கவிதை படிக்கிறார். ஆனாலும் மனதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக இந்த நிகழ்வுகளில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அதில் இன்றைக்கு முக்கியமான நிகழ்வு 23 பிறந்த நாள். 23 பேருக்கு பிறந்த நாள் கண்டது இந்த 6 ஆண்டு கால வரலாற்றிலே இல்லாத ஒரு நிகழ்வை நாம் இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறோம். இதை செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிலையை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மையிலேயே உண்மையான செய்தி. இவர் ஓவியர் வினோத் அவருடைய சொன்னார், அவருடைய தமிழ் வார்த்தைகள், அவருடைய எடுத்து சொல்லுகின்ற பாங்கு, ஆனால் இன்னும் அவருடைய நிலையிலே இன்னும் அவர் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அவர் எடுத்து சொன்ன விதங்கள் மனதை டச் பண்ற மாதிரி, ஒவ்வொன்றையும் ஒரு வார்த்தை ஹார்ட்டை டச் பண்ற மாதிரி தான் இருந்தது. புரட்சி கவி திருவள்ளுவரை பற்றி அவர் எடுத்து சொன்ன வார்த்தை, அதே குழந்தை அச்சிதா
இதுதான் இந்த அரங்கத்துடைய வெற்றி என்று ஒவ்வொருத்தரையும் அவன் சொல்வதற்கு காரணம் வந்து இந்த குழந்தைகள் என்ற அம்மையார் அவங்களும் சரி இவங்களும் சரி இவங்களாம் எடுத்து இந்த குழந்தைகளை வளர்த்து வரீங்க பாருங்க. இதுதான் இந்த அரங்கத்துடைய உண்மையான வெற்றி என்பது, இந்த அரங்கத்துடைய வெற்றி அதுதான் என்பதை நேரத்தில் எடுத்து சொல்லி, அதாவது ஒவ்வொரு கீதா முத்திரிஷுடைய அவருடைய உரை அது சிறப்புரை அல்ல, சிறப்பான உரை. அது சிறப்புரை என்று சொல்லிவிட்டு ஒரு மிக சிறப்பான உரை அவர் கொடுத்திருக்கிறார். அதை கூட அம்மையார் ஒரு வேண்டுகோள், அதை நீங்க புத்தகமாக போடுங்க, இல்லையா அது ஒரு கட்டுரையாக கொண்டாந்து அது ஏன்னா தலைவர் சொல்ற நம்முடைய நெறியாளர் சொல்ற மாதிரி அது எது வந்து நம்ம வீணா போயிடக்கூடாது, நம்மளுடைய படைப்புகள் வீணா போயிடக்கூடாது. அந்த படைப்புகள் எல்லாம் வந்து ஒரு இல்லையா ஒரு பேம்லெட் மாதிரி போட்டு எல்லா ஸ்கூலுக்கு கூட கொடுக்கலாம். அதை உண்மையிலேயே அத்தனை கருத்துக்கள் அதில் இருக்குது. அதனால அது வந்து இந்த அரங்கத்துடைய உங்க வெற்றி மட்டுமல்ல, இந்த அரங்கத்துடைய வெற்றி என்பதை சொல்லி இத்தனை பெருமக்கள் எல்லாம் இங்க வந்து இன்றைக்கு அமைதியாக இத்தனை 2 மணி நேரம் 4:30 மணி தொடங்கின மணி 3 மணி நேரம் 7:30 மணி ஆகும். 3 மணி நேரமாக அமைதியாக அமர்ந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு ஏண்டா வெளியே போகணுன்ற சூழ்நிலை யாருக்கும் வரல. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்காத இந்த அரங்கத்தை அரங்கத்தை நடத்தி சென்ற தலைவர் அவரை பாராட்டி வர